வெல்கம் டு லா எக்ஸ்பர்ட்ஸ் எம்வி இந்தியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிரான்ஸ்லேஷன். ஓகேங்களா? சோ டிரான்ஸ்லேஷன் எதுல இருக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். மெயின்ஸ்ல ஒரு முக்கியமான பேப்பரு. ஏன் முக்கியமான பேப்பர்னு சொன்னா, இதுலதான் நீங்க நல்ல மார்க் வாங்க முடியும். பேப்பர் 1ல எப்பயுமே ரொம்ப அளந்துதான் மார்க் போடுவாங்க. அதே மாதிரி ஜட்மெண்ட் ரைட்டிங்கா இருக்கட்டும், நல்ல மார்க் போடுவாங்க. ஜட்மெண்ட் ரைட்டிங்ல பேப்பர் 1 கம்பேர் பண்ணும்போது ஜட்மெண்ட் ரைட்டிங்ல நல்லாவே மார்க் போடுவாங்க. ஆனா அந்த ஸ்கில் எல்லாம் நமக்கு டெவலப் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா டிரான்ஸ்லேஷன்ல எனக்கு தெரிஞ்சு 85 வரைக்குமே நிறைய பேர் மார்க் வாங்கியிருக்காங்க. சோ நல்ல ஸ்கோரிங்கான ஒரு ஏரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் தான். சோ நீங்க பயப்படுற அளவுக்கு அது கஷ்டமே கிடையாது, ரொம்ப ஈஸி. எப்பயுமே உங்களுக்கு ஒரு பேசேஜ டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லுவாங்க. ஜட்மெண்ட்ல இருந்து அது இருக்கும், இல்ல ஒரு ஆர்டர்ல இருந்து இருக்கும். ரெண்டுமே ஒண்ணுதான் ஆல்மோஸ்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டீட்ஸ் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு. டீட்ஸ்ன்றது நம்ம பத்திரங்கள்ல எல்லாம் நம்ம பதிகிறோம் பாத்தீங்களா? சோ கிரய பத்திரமாக இருக்கட்டும், ஸ்ரீஹார பத்திரமாக இருக்கட்டும், அதாவது அடாப்ஷன் டீடாக இருக்கட்டும், பவர் ஆஃப் அட்டார்னியாக இருக்கட்டும், பொது அதிகார பத்திரம், பகர அதிகார பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது எல்லாமே டீட்ஸ் கீழே வரும். இதை தாண்டி உங்களுக்கு டெபாசிஷன்ஸ் எல்லாம் கோர்ட்ல போய் வாக்குமூலங்கள் கொடுக்குறோம் பாத்தீங்களா? அதெல்லாம் டெபாசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுல இருந்து உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் கேட்பாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு டீட் தான். சோ மொத்தத்துல ஒரு பேராகிராஃப உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண சொல்ல போறாங்க. அந்த பேராகிராஃபை எப்படி நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண கத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேர்ட்ஸ் தான் பேசிக். சோ டிரான்ஸ்லேஷனுக்கு வேர்ட்ஸ் நம்ம கத்துக்கணும்னா அதுக்கு வி ஹாவ் டிக்ஷனரி. அது உங்க எல்லாருக்குமே தெரியும், நான் அடிக்கடி கிளாஸ்ல சொல்றதுதான். வி ஹாவ் அ ப்ளூ கலர் தமிழ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரி, இங்கிலீஷ் டு தமிழ் டிக்ஷனரி. அதோட இமேஜ் யாராவது ஒருத்தர் குரூப்ல போடுங்க உங்ககிட்ட இருந்தா, இல்லைன்னா கிளாஸ் முடிஞ்ச உடனே நானும் அதோட இமேஜ் போடுறேன். சோ அந்த டிக்ஷனரியில இருந்து பேசிக்கா என்னென்ன வேர்ட்ஸ், ஒரு ஒரு வேர்டையும் நம்ம கவர் பண்ணிட்டே வரும்போது டிரான்ஸ்லேஷன் ஈஸி ஆயிடும். ஓகேங்களா? சோ ஒரு பேசேஜ் நம்ம எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் அதுல கஷ்டமான வார்த்தைகளை நம்ம நோட் டவுன் பண்ணிக்கணும். இங்கிலீஷா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், எதெல்லாம் நமக்கு லீகலா டிரான்ஸ்லேட் பண்ண தெரியலையோ, வார்த்தை தெரியலையோ, அதை நம்ம ஃபர்ஸ்ட் நோட் டவுன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அதுக்கான மீனிங் என்ன டிக்ஷனரியில அப்படின்றத பார்த்து தெரிஞ்சு தனியா ஒரு லிஸ்ட் எழுதி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு ஒரு லைனா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அதுக்கேத்த மாதிரி தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ நம்ம மாத்தி எழுதணும்னா அதுதான் டிரான்ஸ்லேஷன். டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணக்கூடாது. டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா எக்ஸாக்டா ஒரு ஒரு வார்த்தையுமே அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு மீனிங்லெஸ்ஸா கொண்டு வரதுக்கு பேரு டிரான்ஸ்கிரிப்ஷன். அதை நீங்க பண்ணக்கூடாது. எப்பயுமே மீனிங் கன்வே ஆகணும், அதுக்கு பேரு தான் டிரான்ஸ்லேஷன். இப்ப அதை தான் நம்ம பண்ண போறோம். உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் எக்ஸசைஸ் நம்ம குரூப்ல போஸ்ட் பண்றோம் பாத்தீங்களா? அதை இந்த மாதிரி தான் நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். நான் இப்ப பண்ண போறது மாதிரி தான் நீங்க அதை ஒர்க் அவுட் பண்ணணும். 1000 டிரான்ஸ்லேஷன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணாலும் டிரான்ஸ்லேஷனை மாஸ்டர் பண்ண முடியாது. என்ன பண்ணா டிரான்ஸ்லேஷன்ல நல்ல மார்க் வாங்கலாம்? நீங்க சொல்லுங்க. என்ன பிராக்டிஸ் பண்ணணும்? பண்ணிட்டே இருந்தா. பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தாதான் டிரான்ஸ்லேஷன்ல நல்ல மார்க் வாங்க முடியும். ஓகே, சோ ஷால் வி கோ டு டுடேஸ் கிளாஸ்? போகலாமா? எஸ் மேம். ஓகே, டன். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், ஒரு பேசேஜ் அப்படின்னும் போது அதோட வேர்ட்ஸ தனியா எடுத்து எழுதிக்கணும் அப்படின்னு சொன்னேன். இப்ப நம்ம வேர்ட்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் ஸ்டாப் ஷேர் பண்ணிடுறேன். நான் என்ன வார்த்தைகள் சொல்றேனோ அது நீங்க சும்மா ரஃபா எழுத ட்ரை பண்ணுங்க. அதுல என்ன மாதிரி மிஸ்டேக் வந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா அது லேர்ன் பண்றதுக்காக தான் நம்ம இங்க இருக்கோம். எல்லாமே தெரிஞ்சா நம்ம எதுக்கு இப்ப படிக்க போறோம்? கரெக்டா? சோ அதனால கூச்சப்படாம எழுதுங்க. அதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட்டை போடும்போது எது கரெக்ட் அப்படின்றத அப்ப பாத்துக்கோங்க. ஓகேங்களா? So we will start now. Yes. இப்ப deed of public charitable trust. First public charitable trustனா என்ன அப்படின்றத எழுதிக்கும். Public charitable trust. Public charitable trust அப்படின்னா என்னது? பப்ளிக்னா என்னன்னு சொல்லுவோம், பொது. கரெக்ட்டுங்களா? charitable trustனா அறக்கட்டளை மேம். அறக்கட்டளை. வெரி குட், அறக்கட்டளை. சோ deed of public charitable trust. deed of public charitable trust. deedனா என்னன்னு சொல்லுவோம்? ஆவணம் சொல்லலாம், ஒப்பாவணம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா?
ஓ போட்டு ஒப்பாவனம்னு சொல்லுவாங்க, ஆவணம்னு சொல்லுவாங்க. எதுவுமே ஓகே தான். சோ அப்ப டீட் ஆஃப் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னா பொது அறக்கட்டளை, பொது அறக்கட்டளை பொறுப்புரிமை. ஒப்பாவனம். பொது அறக்கட்டளை ஒப்பாவனம்னு சொல்லலாம். இது அமைக்கிறதுக்கான ஒப்பாவனம். கரெக்ட்டுங்களா? ஒரு மீனிங் கிரியேட் பண்ணணும்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா? சோ அதனால பொது அறக்கட்டளை பொறுப்புரிமை அமைப்பு ஒப்பாவனம். ஓகேங்களா? பொது அறக்கட்டளை பொறுப்புரிமை. பொறுப்புக்கு என்ன ரூ வரும்? பொறுப்பு என்ன ரூ வரும்? பெரிய ஓகே. பொறுப்புரிமை அமைப்பு ஒப்பாவனம். ஆவணம்க்கு எத்தனை சுழினா வரும்? 3 சொல்லினா. 3 சுழினா. வெரி குட். பொது அறக்கட்டளை பொறுப்புரிமை அமைப்பு ஒப்பாவனம் அப்படின்னா டீட் ஆஃப் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். இத பொது அறக்கட்டளை ஆவணம் அப்படின்னு எழுதலாம், இல்ல பொது அறக்கட்டளை ஒப்பாவனம்னு எழுதலாம். ஆனா மீனிங் கரெக்டா கொடுக்கணும், நல்லா புரியுற மாதிரி இருக்கணும். எதுக்கு டீட் ஆஃப் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னா பொது அறக்கட்டளைக்கு அந்த பொறுப்புரிமையை அமைக்கிறதுக்காக தான் வைக்கிறாங்க. சோ அதனால பொது அறக்கட்டளை பொறுப்புரிமை அமைப்பு ஒப்பாவனம் அப்படின்னு எழுதும். இதுதான் வித்தியாசம். ஓகேங்களா? ஆத்தர் ஆஃப் டீட், ஆத்தர் ஆஃப் த டீட். ஆத்தர்னா நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம்? ஆத்தர்னா யாரு? ஆத்தர் ஆஃப் திஸ் புக், இந்த புத்தகத்தின் ஆசிரியர். ஆசிரியர். எஸ். ஒப்பாவன ஆசிரியர். ஒப்பாவன ஆசிரியர். ஒப்பாவன ஆசிரியர். ஓகே. என்டோமெண்ட் சொல்லுவாங்கல்ல, ENDOWMENT, என்டோமெண்ட். அதுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவோம்? நிதிநிலைகள், நிதிநிலை அப்படின்னு சொல்லுவோம். நிதிநிலை. என்டோமெண்ட்னா நிதிநிலை. நிதிநிலை. ஓகே. ட்ரஸ்ட்னா என்ன சொல்லணும்? ட்ரஸ்ட்னா என்னது? அறக்கட்டளை. அறக்கட்டளை. கரெக்ட். ட்ரஸ்ட்னா அறக்கட்டளை. அப்ப ட்ரஸ்டீஸ்னா அறக்கட்டளை காவலாளர்கள். அறங்காவலர்கள். அறங்காவலர்கள். அறங் அறம், அறம்கான ராவர்னோ பெரிய ராவர்னோ. அறங்காவலர்கள். 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 ஓகே. ஆப்ஜெக்ட் ஆஃப் த ட்ரஸ்ட். ஆப்ஜெக்ட்னா என்னன்னு சொல்லுவோம்? அறக்கட்டளையின் நோக்கம். ஆப்ஜெக்ட்னா நோக்கங்கள். ஆப்ஜெக்ட்னா நோக்கம். அப்போ அறக்கட்டளையின் நோக்கம், ஆப்ஜெக்ட் ஆஃப் த ட்ரஸ்ட். சரி. இந்த அறக்கட்டளையில எல்லாம் வந்து மாசம் மாசம் ஸ்டைஃபண்ட் பே பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்ப ஸ்டைஃபண்ட்னா என்னது? ஊதியம். கரெக்ட் தான், ஊதியம்னு சொல்லலாம். ஆனா ஸ்டைஃபண்ட் அப்படிங்கிறது மாதாந்திர ஊதியம் அப்படின்வாங்க. மாசம் மாசம் கொடுக்குற மாதிரி இருக்கனால மாதாந்திர ஊதியம். கரெக்ட். ஊதியம் கரெக்ட் தான். மாதாந்திர ஊதிய தொகை. மாதாந்திர ஊதிய தொகை. மாதாந்திர ஊதிய தொகை. இதை இன்னொரு வகையிலும் சொல்லலாம், மாதாந்திர உதவித்தொகை அப்படின்னு சொல்லலாம். என் ட்ரஸ்ட்ல இருந்து வர்றதுனால மாதாந்திர உதவித்தொகை. மாதாந்திர உதவித்தொகை. ஓகே. பினான்சியல் இயர். பினான்சியல் இயர் என்ன சொல்லும்? பினான்சியல் இயர் நிதி ஆண்டு மேம். கரெக்ட். நிதி ஆண்டு.
நம்ம டாக்ஸ் அசஸ்மெண்ட்ல எல்லாம் வரும் கரெக்ட்டுங்களா? நிதி ஆண்டு, இயர்னா ஆண்டு, பினான்சியல் இயர் அப்படிங்கிறது நிதி ஆண்டு. நிதி ஆண்டு. அப்ப போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ்னா அவங்க யாரு? ட்ரஸ்டீஸ்னா அறங்காவலர்கள். இயக்குனர் அறக்கட்டளை இயக்குனர் டைரக்டர் வரணும்ல, அவங்க தானே இயக்குனர். போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ். இயக்குனர் குழுனா அறக்கட்டளை குழுமம். கரெக்ட், அறங்காவலர் குழு. ஓகேங்களா? அறக்கட்டளை கிடையாது, ட்ரஸ்டீஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, அறங்காவலர்கள் குழு. போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ், அறங்காவலர்கள் குழு. இது ஒன்னே போர்டுன்னு வாரியம் அப்படின்னு வரக்கூடாது, அந்த போர்டு வேற. வாரியம்லாம் நம்ம எதுக்கு சொல்லுவோம்? போர்டுக்கு சொல்லுவோம். ஆனா எந்த மாதிரி விஷயத்துக்கு வாரியம்னு சொல்லுவோம்? ஏதாவது தமிழ்ல சொல்லுங்க. எலக்ட்ரிசிட்டி போர்டு அந்த மாதிரி வரும். குடிநீர் வாரியம். அந்த அட்மினிஸ்ட்ரேஷன். அட்மினிஸ்ட்ரேஷன் எதுக்குன்னா நம்ம போர்டு வரும்போது வாரியம் சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ்க்கு அறங்காவலர்கள் குழு, அறங்காவலர்கள் குழு அப்படின்னு சொல்லிடுவோம், குழு. அடுத்த வர வார்த்தை உங்க எல்லாருக்குமே தெரியும், இன்சால்வெண்ட். இன்சால்வெண்ட் என்னன்னு சொல்லுவாங்க? நொடிப்பு நிலை. நொடிந்தவர். ஓகேங்களா? நொடிந்தவர். இன்னொன்னு சொல்லுவாங்க, கடன் செலுத்த இயலாதவர் அப்படின்வாங்க, நொடிந்தவர்னு சொல்லுவாங்க. திவாலானவர் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல போட்டிருந்தாங்க. ஆனா வந்து நொடிந்தவர் அப்படிங்கிறது தான் நம்ம லீகல் டிக்ஷனரியில கொடுத்திருப்பாங்க, நொடிந்தவர். ஓகே. மாரல் டர்பிட்யூட். மாரல் டர்பிட்யூட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் அதோட மீனிங் எனக்கு சொல்லுங்க. மாரல் டர்பிட்யூட், அஃபென்ஸ் இன்வால்விங் மாரல் டர்பிட்யூட் அப்படின்வாங்க. அந்த மாதிரி எதுவும் கேள்விப்பட்டது இல்லையா? மாரலி தப்பான சில அஃபென்சஸ். ஓகேங்களா? இப்போ அப்சீன் திங்ஸை விக்கிறது, அந்த மாதிரி மாரலி ரொம்ப தப்பான விஷயங்களை செஞ்சா அவங்க ட்ரஸ்டீஸா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அட்வொகேட்ஸ் கூட சில ஆஃபென்சஸ் பண்ணா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அட்வொகேட்ஷிப்ல இருந்து எடுத்துருவாங்க, டிபார் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அஃபென்சஸ் இன்வால்விங் மாரல் டர்பிட்யூட் அப்படின்வாங்க, அவங்களோட மாரலை களங்கப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். சோ அப்ப மாரல் டர்பிட்யூட் அப்படின்னா தமிழ்ல என்ன சொல்லலாம்? நன்னெறி. நெறிமுறை தவறு. ஓகேங்களா? நெறிமுறை தவறு. உங்களுக்கு மாரல் அப்படிங்கிறது ஒரு நெறிமுறை. ஓகேங்களா? நெறிமுறை தவறுன்னு சொல்லலாம், நெறிமுறையற்ற செயல் அப்படின்னு சொல்லலாம். நெறிமுறையற்ற, நெறிமுறை தவறு அப்படின்னு எது வேணாலும் நம்ம எழுதலாம். நெறிமுறையற்ற, நெறிமுறை தவறு. ஓகே. இப்ப ட்ரஸ்டிஷிப் அப்படின்வாங்களே, ட்ரஸ்டிஷிப் அப்படின்னா என்னது? ட்ரஸ்டிஷிப் நீங்களே யோசிச்சு சொல்லுங்க. நம்பிக்கையாளர்கள். இல்ல, இப்ப நம்ம ட்ரஸ்ட் பத்தி பேசிட்டு இருக்கோம், கரெக்டா? இப்ப நம்ம ஃபுல்லா பாத்துட்டு இருக்கிறது ஒரு ட்ரஸ்ட பத்தி, அறக்கட்டளையை பத்தி. ட்ரஸ்டீஸ் அப்படின்னா அறங்காவலர்கள். இப்ப ட்ரஸ்டிஷிப்னா அறங்காவலர் பதவி. ட்ரஸ்டிஷிப் அப்படிங்கிறது அறங்காவலர் பதவி, அறங்காவலர் பதவி. ஓகே. ரீஇம்பர்ஸ்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு காசை திருப்பி கொடுக்கறது, கரெக்ட்டுங்களா? இவ்வளவு செலவுனா அதை நான் ரீஇன்வெஸ்ட் பண்ணிடுறேன், அந்த செலவை நான் திருப்பி கொடுத்துறேன்.
சோ அப்ப ரீஇம்பர்ஸ்மெண்டா தமிழ்ல என்ன வரும்? செலவு திரும்ப பெறுதல். செலவு திரும்ப பெறுதல் இல்லைன்னா செலவு தொகையை திரும்ப பெறுதல். மேம் ஈடு செய்தல்னு சொல்ல முடியுமா? ரீஇம்பர்ஸ்மெண்ட். ஓகேங்களா? திருப்பி காசை கொடுக்கறது ரீஇம்பர்ஸ்மெண்ட், ஈடு கட்டுதல் மாதிரி. செலவு தொகையை திரும்ப பெறுதல் அதான் ரீஇம்பர்ஸ்மெண்ட். இது ஸ்டேட்மெண்ட்ல யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஓகே. ஹானரரியம் பே பண்ணுவாங்கல்ல சில டைம், ஹானரரியம் அதை என்னன்னு சொல்லலாம்? அது ஸ்டைஃபன் கிடையாது. ஹானரரியம்ன்றது ஒரு மரியாதையான விஷயம். இப்ப நான் எங்கேயாவது போய் கெஸ்ட் லெக்சர் எடுத்தேன்னா ஹானரரியம் தருவாங்க, அந்த மாதிரி. இட்ஸ் நாட் அ ஸ்டைஃபன், இட்ஸ் நாட் அ சேலரி. ஹானரரியம்னா என்னது அப்போ? கௌரவ ஊதியம்னு சொல்லலாங்களா? நல்லா இருக்கே, மதிப்பூதியம். கௌரவ ஊதியம் நல்லா இருக்கு, அதுவும் நல்லா இருக்கு. ஆனா மதிப்பூதியம் நான் பார்த்த வரைக்கும் மதிப்பூதியம் பார்த்திருக்கேன். மதிப்பூதியம், மதிப்பூதியம். குட். மெஜாரிட்டி, மெஜாரிட்டி, மெஜாரிட்டி ஓட்ஸ். எலெக்ஷன் டைம்ல பெரும்பான்மை. சூப்பர் செல்வ திரேஷ். பெரும்பான்மை, பெரும்பான்மை. ஓகே. இப்ப இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்ட்னா என்னது தமிழ்ல? இந்திய என்ன சட்டம்? அறக்கட்டளை சட்டம். வெரி குட். இந்திய அறக்கட்டளை சட்டம். சில இடத்துல இந்திய அறக்கட்டளை அமைப்பு சட்டம்னு போட்டிருப்பாங்க. ரெண்டுல எது போட்டாலும் ஓகே. இந்திய அறக்கட்டளை சட்டம், இந்திய அறக்கட்டளை சட்டம். ஓகே. எக்ஸிக்யூட்டட், எக்ஸிக்யூட்டட். நிறைவேற்றப்பட்டது மேம். நிறைவேற்றுபவர். கரெக்டுங்களா? நிறைவேற்றுபவர் அவங்கதான் எக்ஸிக்யூட்டட். நிறைவேற்றுபவர் எக்ஸிக்யூட்டட். இப்ப நான் உங்களுக்கு கொஸ்டினை ஷேர் பண்றேன். இப்ப கஷ்டமான வார்த்தைகள்லாம் எடுத்து நம்ம தனியா தெரிஞ்சுக்கிட்டோம். வார்த்தையை தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம ஈஸியா ஆன்சரும் பண்ணிடலாம். சோ இப்ப விசிபிளா இருக்குன்னு நினைக்கிற ஸ்கிரீனு. டீட் ஆஃப் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், இதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம்? ஆல்ரெடி நம்ம பார்த்தோமே. பாலா ஏதாவது சொல்றீங்களா? ஓகே. டீட் ஆஃப் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோமே. ஃபர்ஸ்ட் தானே? எஸ், பொது அறக்கட்டளை பொறுப்புரிமை அமைப்பு ஒப்பாவனம். ஓகேங்களா? இல்லன்னா பொது அறக்கட்டளை ஆவணம்னு எழுதினீங்கனாலும் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். இது இன்னும் பெர்ஃபெக்டா இருக்கும். பொது அறக்கட்டளை பொறுப்புரிமை அமைப்பு ஒப்பாவனம். ஓகேங்களா? ஓகே. இப்ப இத டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. யாராவது ஒருத்தர் ஃபர்ஸ்ட் இத படிங்க. The deed of public charitable trust is executed on a 7th day of January 2015 by Mr. Sababadi, son of Arnachalam, aged 62 years, residing at number 22 Ramakrishna Mutt Road, Mandaiveli, Chennai 160028. Herein after called civil judge exam. Sorry, okay. Herein after called author. ஓகேங்களா? கால்ட் ஆத்தர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பின் வருமாறு அவரை ஆசிரியர் என்று அழைக்கப்படுவார். நானே சொல்றேன் ஆத்தர். சோ இத தமிழ்ல போடுங்க. இதுக்கு என்ன மீனிங் ஃபர்ஸ்ட்? இது எப்படி எனக்கு தமிழ் நார்மலா பேசுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க யாராவது ஒருத்தர். பொது அறக்கட்டளை பொறுப்புரிமை ஆவணத்தை சபாபதி இந்த ஓகே 17 ஜனவரி 2015 ஆண்டு ஜனவரி 17 ஆண்டு. அப்புறம் அந்த அட்ரஸ் ஃபுல்லா லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட்ல கொண்டு வந்துரும். சென்னை 1928 சென்னை கொண்டு வந்துட்டு அப்புறம் அவங்க அப்பா பேரு சொல்லி பசுபதி நேம சொல்லி அவங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி அழைக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்களால இந்த டீடு எக்ஸிக்யூட் பண்ணப்படுது அப்படின்னு.
நிறைவேற்ற ஓகே, நீங்க ஸ்ட்ரக்சர் எனக்கு சொல்லிட்டீங்க, நீங்க புரிஞ்சுக்கிட்டது என்னதுன்றது நார்மல் தமிழ்ல சொல்லுங்க. 14ஆம் தேதி ஜனவரி 14ஆம் தேதி 2015 அன்னைக்கு அப்படி அருணாச்சலத்தோட மகன் பசுபதி வந்து சென்னை இந்த 28 மந்தவெளி மட்ரோட் ராமகிருஷ்ணா மட்ரோட் அதாவது நம்பர் 22 ராமகிருஷ்ணா மட்ரோட் மந்தவெளி சென்னை 28ல வசிக்கும் அருணாச்சலத்தின் மகன் 62 வயதுடைய 62 வயதான அருணாச்சலத்தின் மகன் ஏ சபாபதி அவர்கள் இந்த பொது அறக்கட்டளை சேரிட்டபிள் ட்ரஸ்ட் டீட், அதாவது பொது அறக்கட்டளை பொறுப்புரிமை அமைப்பு ஒப்பாவனத்தை நிறைவேற்றினார். பின் ஹியரின் ஆஃப்டருக்கு என்ன சொல்லுவோம்? இதன் பிறகு அதன்படி ஹியரின் ஆஃப்டர் இதன் பின்னர் ஆசிரியர் என்று அழைக்கப்படுவார். கரெக்டா? சோ இத அழகா கோர்வையா எழுதுங்க பாப்போம். இதான மீனிங். சோ இந்த தங்கிலீஷ்ல நீங்க ஒரு தடவை சொல்லி பாத்துட்டீங்கனாலே தமிழ் ஈஸியா வந்துடும். ட்ரை பண்ணுங்க. எழுதிட்டு யாரு ஃபர்ஸ்ட் எழுதிட்டீங்களோ அவங்க எனக்கு சொல்லுங்க. எழுதிட்டீங்களா? யாருமே எழுதலையா? ஹியரின் ஆஃப்டர் கால்ட் ஆத்தர் அப்படிங்கறத நீங்க பிராக்கெட்ல கூட போடலாம். சபாபதிக்கு பக்கத்துல பிராக்கெட் போட்டு பின்வருமாறு ஆசிரியர் என்று அழைக்கப்படுவார், ஒப்பாவனத்தின் ஆசிரியர் என்று அழைக்கப்படுவார் அப்படின்னு கூட போட்டுக்கலாம். மேம் நான் படிக்கட்டுமா? இந்த பொது அறக்கட்டளை பொறுப்புரிமை அமைப்பு ஒப்பாவனமானது ஜனவரி மாதம் 17ஆம் தேதி 2015ஆம் ஆண்டு சென்னை 6,28,000 மந்தவள்ளி ராமகிருஷ்ணா முத்தெரு எண் 22 வசித்து வரும் அருணாச்சலத்தின் மகனான திரு ஆ சபாபதி அவர்களால் 62 வயதான அருணாச்சலத்தின் மகனான திரு ஏ சபாபதி ஏஜ் மட்டும் பண்ணிட்டேன் மேம். சரி, ஓகே. திரு ஆ சபாபதி அவர்களால் நிறைவேற்றப்பட்டது. இதன் பிறகு அவர் ஒப்பாவனத்தின் ஆசிரியர் என அழைக்கப்படுவார். கரெக்ட், பெர்ஃபெக்ட் திவ்யா, பெர்ஃபெக்ட். இந்த மாதிரியும் மீனிங் கன்வே ஆகுதா? அதுதான் முக்கியம். எப்படி வேணாலும் எழுதலாம். ஓகேங்களா? இது எப்படி இங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை யாராவது படிங்க, திவ்யாவே படிங்க. இந்த பொது அறக்கட்டளை ஒப்பாவனம் இந்த பொது அறக்கட்டளை ஒப்பாவனம் 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 17ஆம் தேதி எண் 22 ராமகிருஷ்ண மட சாலை மந்தைவேலி சென்னை 6,28,000 முகவரியில் வசிக்கும் 62 வயது உடைய அருணாச்சலத்தின் மகனான திரு ஆ சபாபதி அவர்களால் நிறைவேற்றப்படுகிறது. இவர் இங்கு ஒப்பாவன ஆசிரியர் என்று அழைக்கப்படுவார். சோ ஆசிரியர்னு சொல்லலாம், ஒப்பாவன ஆசிரியர்னு சொல்லலாம், நம்மளோட விருப்பம் தான். இன்னொரு என்னன்னா 17 ஜனவரி 2015ஆம் தேதி அப்படின்னு போட்டு டேட்லயும் ஸ்டார்ட் பண்ணலாம். சோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னும் போது அது அப்படியே நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம தங்கிலீஷ்ல என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றத நினைச்சோம்னா உடனே அதுக்கான ஃப்ரேம் வந்துடும். எப்பயுமே ஒரு ஸ்டேட்மெண்ட்ல டேட் இருக்கு, டேட்ல இருந்து நம்ம பிச் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா?
அதே மாதிரி அட்ரஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா எப்பயுமே இங்கிலீஷ்ல ஸ்டார்டிங்ல வரும். ஃபர்ஸ்ட் நேம், சன் ஆஃப், ஏஜ்டு, அட்ரஸ். இதுதான் இங்கிலீஷ்ல வரும். ஆனா தமிழ்ல நீங்க எப்படி எழுதணும்னா இந்த அட்ரஸ்ல வசிக்கும், இந்த விலாசத்தில் வசிக்கும் அப்படின்னு எழுதிட்டு இது அப்படியே பேக்வர்ட்ஸ்ல வரும், உல்டாவா வரும். ஓகேங்களா? ஏஜ் நெக்ஸ்ட், அதுக்கப்புறம் அவங்க சன் ஆஃப் எது, அதுக்கப்புறம் பேர் லாஸ்டா வரும். சோ இந்த ஸ்ட்ரக்சரை நீங்க யோசிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா டீடோட ஃபர்ஸ்ட் பேராவை எப்பயுமே ஈஸியா நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணிடலாம். ஓகேயா? டன். சோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் போவோம். Whereas the author is desirous of creating an endowment by setting apart and establish a fund for public charitable objects as hereinafter expressed அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஆத்தர்னா ஒப்பாவன ஆசிரியர், டிசைரஸ்னா ஆசைப்படுறாருன்னு அர்த்தம், விரும்புகிறார் அப்படின்னு அர்த்தம். என்டோமெண்ட்னா என்னன்னு பார்த்தோம்? நிதிநிலை. என்னது என்டோமெண்ட்? என்னது? நிதிநிலை. ஓகேங்களா? நிதிநிலை உருவாக்க, நிதிநிலைய கிரியேட் பண்ண ட்ரை பண்றாரு. பை செட்டிங் அபார்ட் அண்ட் எஸ்டாப்ளிஷிங் அ ஃபண்ட் ஃபார் பப்ளிக் சேரிட்டபிள் ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? பொது பப்ளிக் சேரிட்டபிள் அறக்கட்டளை நோக்கம், அறப்பணி நோக்கம். ஓகேங்களா? அறப்பணிக்கான நோக்கம், அதான் பொது அறப்பணிகளுக்கான நோக்கம், அதுதான் ஆப்ஜெக்ட் அவங்களுக்கு இங்க. சோ எப்படி? whereas the author is desirous of creating an endowment by setting apart and establishing a fundனா நிதி, for public charitable objects as hereinafter expressed. இது நார்மல் தமிழ்ல எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஆத்தர் என்ன பண்றாரு? ஒரு என்டோமெண்ட் கிரியேட் பண்ண விரும்புறார், ஒரு நிதிநிலை பண்றதுக்காக விரும்புறார். ஓகேங்களா? எப்படி? செட்டிங் அபார்ட் அண்ட் எஸ்டாப்ளிஷிங், ஒரு ஃபண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறார். எதுக்காக? பப்ளிக் சேரிட்டபிள் ஆப்ஜெக்டுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறார். ஹியர்இன்ஆஃப்டர் எக்ஸ்பிரஸ்ட், பின்வருமாறு என்ன சொல்லுவாங்க? ஹியர்இன்ஆஃப்டர் எக்ஸ்பிரஸ்ட் அப்படின்றது. எக்ஸ்பிரஸ்னா விவரிக்கப்பட்டது. ஓகேங்களா? பின்வருமாறு விவரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிக்கலாம். சோ எழுதுங்க. இதுக்கு எப்படி எழுதலாம்னு ட்ரை பண்ணுங்க. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஆன்சர் பார்க்க தான் போறோம். எழுதிட்டீங்களா? ஒப்பாவன ஆசிரியர் என்ன பண்ண நினைக்கிறார்? ஒப்பாவன ஆசிரியர் பின்னாடி விவரிக்கப்படும், அதாவது பின்வருமாறு விவரிக்கப்படும் பொது அறப்பணிக்கான நிதியை, ஓகேங்களா, பொது அறப்பணிக்கான நிதியை ஒதுக்கி நிதிநிலை உருவாக்க விரும்புகிறார். இதுதான் ஆக்சுவலி அவர் என்ன பண்றாரு? பின்னாடி விவரிக்கப்படும் ஒரு பப்ளிக் சேரிட்டபிள் ஆப்ஜெக்டுக்காக பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஒன்னு கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. பொது அறப்பணிக்கான நிதியை என்ன பண்ண ட்ரை பண்றாரு? செட்டிங் அபார்ட், ஒதுக்கி, ஒரு என்டோமெண்ட் நிதிநிலையை உருவாக்க எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புகிறார். அததான் நம்ம சொல்ல போறோம். எழுதிட்டீங்களா? மேக்சிமம் சொல்லிட்டேன் நானே. யாருமே எழுதலையா?
சரி, இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்துக்கோங்க. whereas the author அப்படின்னும் போது நம்ம மேற்குறிப்பிட்டுள்ள whereas the author மேல நம்ம சொல்லியிருக்க ஒரு ஆத்தர், ஓகேங்களா, மேற்குறிப்பிட்டுள்ள ஒப்பாவன ஆசிரியர். சோ whereas the author என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு, கீழே ஹியரின் ஆஃப்டர் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண போற பப்ளிக் சேரிட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ்க்காக நிதிநிலை காசு ஒதுக்கிட்டு ஃபர்ஸ்ட் வந்து அமௌண்ட்டை ஒதுக்கி ஒரு என்டோமெண்ட் கிரியேட் பண்ணணும்னு விருப்பப்படுறார். கரெக்டுங்களா? சோ மேற்குறிப்பிட்டுள்ள ஒப்பாவன ஆசிரியர் பின்வருமாறு விவரிக்கப்படும், கீழே நம்ம இனிமேல் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணப்படும். என்ன பண்ண போறோம், நம்ம பொது அறப்பணிகளுக்கான நிதியை ஒதுக்கி ஒரு நிதி நிலையை என்டோமெண்ட் கிரியேட் பண்ணோம் இல்லையா, எஸ்டாப்ளிஷிங் த என்டோமெண்ட். சோ ஒரு நிதி நிலையை உருவாக்க விரும்புகிறார் அப்படின்னு நம்ம எழுதணும். ஓகேயா? என்ன இந்த பேட்ச் டிரான்ஸ்லேஷன் பண்ண மாட்டேங்கிறீங்களே? முன்னாடி வந்து 2023ல படிக்கும் போது பயங்கரமா டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்க. நீங்க யாருமே டிரான்ஸ்லேஷன் எக்ஸசைஸ் கை வச்சு கூட பாக்குறது இல்ல, அதானே? ஆமாவா இல்லையா? நீங்க உண்மையை சொன்னாதான் நான் அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு ரிலீஃப் சொல்ல முடியும். ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா இருந்தது, எந்த வார்த்தைக்கு அடுத்து கன்ஃபியூஷனா எந்த இருக்கா? வார்த்தைன்றதுல கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஆக்சுவலி நான் எழுதியிருந்தேன், நீங்க அதை ரீட் பண்ணிட்டு இருந்தீங்க, ஆனா எனக்கே கன்ஃபியூஷன் அது. ஆஹா, சரி, ஓகே. அப்ப நெக்ஸ்ட் லைன் பாப்போம். நெக்ஸ்ட் லைன் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க, ஓகேங்களா? சோ இது ட்ரை பண்ணுங்க. whereas the author requested a set of persons. சோ சில ஆட்களை ரெக்வெஸ்ட் பண்றாரு, ஓகேங்களா, டு ஆக்ட் as trustees. ட்ரஸ்டீஸ்னா யாரு, என்ன சொல்லுவோம், அறங்காவலர், ஓகேங்களா. டு கேரி அவுட் தி ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட்னா நோக்கங்களை செயலாக்க அப்படின்னு சொல்லலாம். டு கேரி அவுட் இல்லைன்னா டு நிறைவேற்ற, நோக்கங்களை நிறைவேற்ற. அண்ட் பர்பஸ் ஆஃப் தி ட்ரஸ்ட் அண்ட் தோஸ் பர்சன்ஸ் ஹேவ் அக்ரீட் ஃபார் த சேம். அவங்களும் ஒத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். whereas the author requested a set of persons, சில பேரை ட்ரஸ்டீஸா ஆக்ட் பண்ணி ஆப்ஜெக்ட கேரி அவுட் பண்ணுங்க, பர்பஸ் ஆஃப் த ட்ரஸ்ட கேரி அவுட் பண்ணுங்கன்னு சொல்லி கேக்குறாரு. அவங்களும் ஒத்துக்கிறாங்க. those persons have agreed to the same. whereas the authorனா நம்ம என்ன எழுதுவோம் தமிழ்ல? மேற்குறிப்பிட்டுள்ள ஒப்பாவன ஆசிரியர். ஒப்பாவன ஆசிரியர். அது வரைக்கும் வந்துருச்சா? மேற்குறிப்பிட்டுள்ள ஒப்பாவன ஆசிரியர் என்ன பண்றாரு, சில நபர்களிடம் வந்து அறக்கட்டளையோட அறங்காவலர்களாக அறக்கட்டளையின் நோக்கங்களையும் குறிக்கோளையும், ஏன்னா சில பர்சன் எதுக்காக ரெக்வஸ்ட் பண்றாரு, ஓகேங்களா, அறக்கட்டளையின் நோக்கங்களையும் ஆப்ஜெக்ட்ஸையும் குறிக்கோள்களையும், ஆப்ஜெக்ட் அண்ட் பர்பஸ் நோக்கம் மற்றும் குறிக்கோள்னு சொல்லுவோம், ஓகேங்களா, நோக்கங்களையும் குறிக்கோள்களையும் நிறைவேற்றுவதற்கு, அதுதான் டு கேரி அவுட் அப்படி, நிறைவேற்றுவதற்கு செட் ஆஃப் பர்சன்ஸ்ல நம்ம என்ன சொல்லலாம், சில நபர்களை அறங்கட்டளையின் அறங்காவலர்களாக செயல்படுமாறு வேண்டிக் கொண்டார், இல்ல கேட்டுக்கொண்டார். அப்ப அவங்களும் என்ன பண்ணிருக்காங்க, அவர்களும் ஏற்றுக்கொண்டனர், அவர்களும் அதை ஒப்புக்கொண்டனர், இல்ல ஏற்றுக்கொண்டனர், சம்மதித்தனர், எது வேணாலும் எழுதலாம். சோ மீனிங்க புரிச்சுக்கோங்க. whereas the authorனா நம்ம என்ன எழுதணும், எல்லாருமே இதுல சொல்லலாம். whereas the authorனா நம்ம என்ன பார்த்தோம், மேற்குறிப்பிட்ட ஒப்பாவன ஆசிரியர். கரெக்ட்டுங்களா? இவர் என்ன பண்றாரு, ரெக்வெஸ்டிங் சர்டன் பர்சன், சில நபர்களை வேண்டுகிறார்னு எழுதினா கரெக்டா வராரு. எதுக்காக வேண்டுகிறார், டு கேரி அவுட் தி ஆப்ஜெக்ட் அண்ட் பர்பஸ் ஆஃப் தி ட்ரஸ்ட். அப்படின்னா அறக்கட்டளையின் நோக்கத்தையும் குறிக்கோள்களையும் நிறைவேற்றுவதற்கு, கேரி அவுட்னா நிறைவேற்றுவதற்கு என்னவா இருக்கணும், அவங்க ட்ரஸ்டீஸா இருக்கணும், அறங்காவலர்களாக செயல்படுவதற்கு இல்ல செயல்படுமாறு கேட்டுக்கொண்டார், சில நபர்களை கேட்டுக்கொண்டார். அப்ப என்ன சொன்னாருங்க, அவர்களும் அதற்கு ஒப்புக்கொண்டனர். அதான் இங்க மீனிங். those persons have agreed to the same. அவர்களும் அதற்கு ஒப்புக்கொண்டனர், இல்லைன்னா ஆமோதித்தனர், சம்மதித்துள்ளனர், எது வேணாலும் போடலாம். இப்ப இது சிம்பிளா இருக்கா இந்த ஸ்டேட்மெண்ட்? புரியுதா? இல்ல இது யாருக்காவது புரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு யாராவது ஃபீல் பண்றீங்களா? நீங்க கஷ்டமா இருக்குன்னு சொன்னாதான் நான் கத்தர முடியும். இல்ல சிம்பிளா உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் புரியுதா? புரியுது மேம். எஸ். சோ புரிஞ்சுக்கிட்டாதான் டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியும். புரிஞ்சுக்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க, ஓகேங்களா? now this deed witnesseth as follows சொல்லுவாங்க.
அதுக்கு என்ன எழுதலாம்னு பாத்தீங்கன்னா, தற்போது இல்ல இப்போது இவ்வாவணம் சாட்சியிட்டு கூறுவது யாதெனில் அப்படின்னு எழுதலாம். இது ஒரு ஃபார்மேட். இன்னொரு ஃபார்மேட் இருக்கு. தற்போது இல்ல இப்போது இவ்வாவணம் சாட்சியிட்டு கூறுவது யாதெனில். ஏன்னா விட்னஸ் இட் as follows அப்படின்னா, ஒரு ஐ எம் விட்னஸிங் தீஸ் திங்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப ஐ எம் விட்னஸிங் தீஸ் திங்ஸ், அதை நான் திருப்பி சொல்றேன், இதுக்கு மீனிங் சொல்லுங்க. ஐ எம் விட்னஸிங் தீஸ் திங்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ எம் விட்னஸிங் a heavy rain அப்படின்னா என்ன அர்த்தம்? மழை பெஞ்சதுக்கு நான் சாட்சி. அவ ஹெவியா அப்படி மழை. அவ்வளவுதான். நீங்க விட்னஸ்னோட உடனே நீங்க என்னது நம்ம கோர்ட் விட்னஸே நினைச்சிட்டு இருக்க கூடாது. மழை பெஞ்சதுக்கு நான் சாட்சி அப்படின்னா நான் ரெயின பாத்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஓகேங்களா? நான் இத கோ த்ரூ பண்றேன், இதான் நான் விட்னஸ் பண்ணேன் என் லைஃப்ல அப்படின்னு தான் நார்மல் இங்கிலீஷ்ல அர்த்தம். ஓகேங்களா? அப்படின்னும் போது திஸ் டீட் விட்னஸஸ் as follows அப்படின்னும் போது இந்த டீட் எதை பாக்குது, எதை காமிக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ தற்போது இவ்வாவணம் சாட்சியிட்டு கூறுவது யாதெனில் அப்படின்னு எழுதலாம். தற்போது இல்லைன்னா ஸ்லாஷ் போட்டு இப்போது. இவ்வாவணம் சாட்சியிட்டு கூறுவது யாதெனில். இது ஒரு டைப். இது எல்லா ஆவணத்திலயும் வர ஒரு லைன். எழுதி வச்சுக்கலாம் நீங்க. எல்லா டீட்லயுமே இந்த லைன் வரும். இப்ப இன்னொரு மாதிரி இவங்க எழுதியிருக்காங்க. இதை எப்படி எழுதியிருக்காங்க? இதை யாராவது படிங்க. செல்வத்திரேஷ் படிடா. இப்போது இப்போது இந்த ஒப்பாவனம் பின்வருமாறு சாட்சி பகர்கிறது. சாட்சி பகர்கிறது அப்படின்னு எழுதிக்கிறோம். உங்க விருப்பம். தற்போது இவ்வாவணம் சாட்சியிட்டு கூறுவது யாதெனில் அப்படியும் எழுதிக்கலாம், இதுவும் எழுதிக்கலாம், உங்க விருப்பம். ஓகே, இந்த டாக்குமெண்ட் நான் போடுவேன். சோ இப்போதைக்கு இதை எழுதாதீங்க. அடுத்த டிரான்ஸ்லேஷன் நம்ம போயிடலாம். In order to effectuate the object of creating and establishing a public charitable trust, the author has this day delivered to and made over to the trustees a sum of 1 lakh. So என்ன பண்ணிருக்காரு? ஒரு பொது அறக்கட்டளையை உருவாக்குறதுக்கு என்ன பண்ணாரு? ஒப்பாவன ஆசிரியர், நம்மளோட ஆத்தர் என்ன பண்ணாரு? ஒப்பாவன ஆசிரியர் கொடுத்திருக்காரு. இந்நாள் 1 லட்சத்தை ட்ரஸ்டீஸ் கிட்ட, அறங்காவலர்களிடம் வழங்கியுள்ளார். ஆமா தானே? அதான் இங்க மீனிங். இன் ஆர்டர் டு எஃபெக்சுவேட் என்னது? In order to effectuate the object of creating and establishing a public charitable trust. So public charitable trust establish பண்ணி create பண்ணணும்ன்ற ஆப்ஜெக்ட்னால ஆத்தர் 1 லட்சத்தை ட்ரஸ்டீஸ் கிட்ட கொடுத்தாரு. அதானே? இது அப்படியே தூய தமிழ்ல மாத்துங்க. பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணி கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஆப்ஜெக்டுக்காக ஒப்பாவன ஆசிரியர் 1 லட்சம் ரூபாய அறங்காவலர்களிடம் கொடுத்தார், வழங்கினார். இது அப்படியே தூய தமிழ்ல மாத்துங்க. யாராவது எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க. கிரியேட்டிங்னா உருவாக்குறது, எஸ்டாப்ளிஷிங்னா நிலை நிறுத்துவது. ஓகேங்களா? பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்டை கிரியேட் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்ன்ற ஆப்ஜெக்டை எஃபெக்சுவேட் பண்றதுக்காக அப்படி. சோ ஒரு பொது அறக்கட்டளையை
கிரியேட்டிங் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? உருவாக்கி. எஸ்டாப்ளிஷ்னா நிலை நிறுத்த. ஓகே, ஒரு பொது அறக்கட்டளையை உருவாக்கி நிலை நிறுத்துவதற்காக, இல்லனா ஒரு பொது அறக்கட்டளையை உருவாக்கி நிலைநிறுத்தும் நோக்கத்தை செயல்படுத்துவதற்காக. ஏன்னா ஆப்ஜெக்ட் டு எஃபெக்சுவேட் இருக்குல்ல, நோக்கத்தை செயல்படுத்துவதற்காக அப்படி சொல்லலாம். ஒரு பொது அறக்கட்டளையை உருவாக்கி நிலைநிறுத்தும் நோக்கத்தை செயல்படுத்துவதற்காக யார் என்ன பண்ணா? ஒப்பாவன ஆசிரியர் இன்று தொகை ரூபாய் 1,00,000 அறங்காவலருக்கு இந்நாளில் கொடுத்தார் அல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்நாளன்று அறங்காவலரிடம் கொடுக்க உத்தரவிட்டார். 1,00,000 ரூபாய் வழங்கியுள்ளார். 1,00,000 ரூபாய் வழங்கியுள்ளார். இவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்ப்போம். இதை யாராவது படிங்க, ஒருத்தர் வாலண்டியர் பண்ணுங்க. எனக்கு தமிழ் படிக்க கஷ்டம் அப்படின்றவங்க படிக்க ட்ரை பண்ணுங்க. யாருமே அப்படி இல்லையா தமிழ் படிக்க கஷ்டம் அப்படின்னு? ஒரு பொது அறக்கட்டளையை உருவாக்கி நிலைநிறுத்துவதற்காக ஒப்பாவன ஆசிரியர் இன்று ரூபாய் 1,00,000 அறங்காவலர்களிடம் வழங்கியுள்ளார். நீங்க தமிழ் படிக்க கஷ்டப்படுற மாதிரியே தெரியலையே சார். ஓகே, சரளமா படிச்சிட்டீங்களே, குட். இப்ப இதுல ஒரு விஷயத்த விட்டாங்க அவங்க. ஆப்ஜெக்ட் ஆஃப் அந்த எஃபெக்சுவேட் ஆப்ஜெக்ட் ஆஃப் அதை விட்டுட்டாங்க. ஆனா அது ஒரு பிரச்சனை கிடையாது. பீட்ஸ்ல எப்பயுமே ரொம்ப வார்த்தைக்கு வார்த்தை கொண்டு வரணும்னு இல்ல, கீவேர்ட்ஸ் இருக்கா, மீனிங் இருக்கா அப்படின்றத பார்த்தாலே ஓகே. இந்த லைன் புரிஞ்சிச்சுல்ல? நீங்க எல்லாம் ட்ரை பண்ணணும். உங்க சைடு கடகடன்னு எனக்கு சொல்லணும். அந்த ஸ்பீடுக்கு வந்தாதான் நீங்க எக்ஸாம் எழுத முடியும். ஓகேங்களா? நிறைய பிராக்டிஸ் தேவை உங்களுக்கு. ஓகே, சோ இதுல என்ன எழுதியிருக்காங்க? The name of the trust shall be Mahatma Gandhi Memorial Trust and the office of the trust shall be located at number 154 Tambuchetti Street, Parvale, Chennai 600001 for the present. It may be shifted from time to time to such other places as trustees may deem fit and proper. இதுல என்ன சொல்றாங்க? அறக்கட்டளையின் பெயர் என்னது? மகாத்மா காந்தி மெமோரியல் அறக்கட்டளை. மகாத்மா காந்தி நினைவு அறக்கட்டளை. மெமோரியல்னா நினைவு அறக்கட்டளை. ஓகே, கரெக்ட். அப்படியே சொல்லலாம், மெமோரியல் நினைவு அறக்கட்டளைன்னு சொல்லலாம். சில டைம் பேரெல்லாம் அப்படியே போட்டுடலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? மகாத்மா காந்தி நினைவு அறக்கட்டளை என்று அழைக்கப்படும். அப்புறம் மேலும் மற்றும் அறக்கட்டளையின் அலுவலகம் அமைந்துள்ள இடம். அப்படி போடக்கூடாது. அட்ரஸ் சொல்லிட்டு எப்படி சொல்லலாம்? நம்பர் 154 செட்டி தெரு, சென்னை 6,01 அறக்கட்டளையின் அலுவலகம் அமைந்துள்ளது. அறக்கட்டளையின் அலுவலகம் அமைந்துள்ளது இல்ல அமைக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? அறக்கட்டளையின் அலுவலகம் அமைக்கப்பட்டுள்ளது. ஃபார் தி பிரசன்ட் அப்படின்றதுக்கு தற்போது அறக்கட்டளையின் அலுவலகம் அமைக்கப்பட்டுள்ளது. ஃபார் த பிரசன்ட், கரெக்டுங்களா? தற்போது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் இட் மே பி ஷிஃப்டட் ஃப்ரம் டைம் டு டைம் டு சச் அதர் பிளேசஸ் அப்படின்றத as the trustees may deem fit and proper. இது நார்மலா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ட்ரஸ்டீஸோட வசதிக்கு பொறுத்தாப்புல எனக்கு வசதிக்கு பொறுத்தாப்புல இங்க எங்கேயாவது இருக்கு அந்த மாதிரி வார்த்தை இருக்கா? எனக்கு நீங்க தங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, நார்மல் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நேரத்திற்கு ஏற்றவாறு பொருத்தமா, டைம் டு டைம் அப்படிங்கறத என்ன சொல்லலாம்? காலத்திற்கு பொருத்தமாகயா? இங்க பிளேஸ் இருக்குங்க மேம். டைம் டு டைம் போது இல்லன்னா அவ்வப்போது அப்படி வருமா? இடத்திற்கு ஏற்ப
இடத்திற்கேற்பையா? இடத்திற்கேற்ப கிடையாது, டைம் வேறு டு டைம் இடத்திற்கு பிளேஸ் இருக்குங்க. மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்றதுதான். ஓகேங்களா? டைம் டு டைம்னா ஒரு அப்பப்ப இடத்திலிருந்து மாத்திக்கலாம். இன்னொரு இடத்திற்கு. ஆமா, to நேரத்திற்கு such இருக்குங்க. other place. அறங்காவலர்களுக்கு பொருத்தமான இடத்துல டீப் ஃபிட் அண்ட் ப்ராப்பர், ப்ராப்பர் ப்ராப்பர் சரி சரியா பொருத்தமான எனப்படும் இடத்திற்கு கருதக்கூடிய அவ்வப்போது மாற்றம் செய்யப்படும். மாற்றம் செய்து மாற்றப்படல் கொள்ளலாம். ஓகேங்களா? இட் மே பி இது ஷிஃப்டட், மாற்றப்படலாம். கொள்ளலாம், மே பி ஷிஃப்டட், படும் கிடையாது. ஓகேங்களா? சோ இத நான் கரெக்டா எழுதுங்க, ஃபுல் சென்டென்ஸே எழுதிட்டு யாராவது மொத்தமா படிச்சுக்காமீங்க. அறங்காவலர் பொருத்தமாகவும் சரியானதாகவும் கருதக்கூடும் இடத்தில் என்பதால் மற்ற பொருத்தமாகவும் சரியாகவும் கருதக்கூடும் இடத்தில் எதை மாற்றிக்கொள்ளலாம்? அவ்வப்போது இடத்தை மாற்றி எந்த இடத்தை மாற்றிக்கொள்ளலாம்? அலுவலகம். அதான் இட்டிடும் போது நம்ம அதுக்கான பேரை கொடுத்துடலாம். தமிழ்ல தெளிவா வரணும் இல்லையா? அறக்கட்டளையின் அலுவலகத்தை அறங்காவலர் சரி மற்றும் ஒரே நிமிஷம், 1 செகண்ட் எழுதி. மாத்திட்டீங்க, எழுதிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் லைன்ல நம்ம பாத்துக்கலாம். இந்த அறக்கட்டளையின் பெயர் மகாத்மா காந்தி நினைவு அறக்கட்டளை அப்படியே போட்டாங்க. ஆகும், சூப்பர், கரெக்டா சொன்னீங்க. தற்போது அதன் அலுவலகம், அதான் தற்போது பிரசன்ட் அப்படின்றனால அதன் அலுவலகம் எண் 154 தம்புச்செட்டி தெரு, சென்னை 600001 இல் இருக்கும். தற்போது அறங்காவலர்கள் பொருத்தமானது என கருதும் வேறு இடங்களுக்கு அவ்வப்போது, டைம் டு டைம்னா அவ்வப்போது, நான் சொன்னேன் இல்லையா, அவ்வப்போது மாற்றலாம். எதை மாற்றலாம்? அலுவலகம். அது நீங்க தெளிவா எழுதுங்க. ஓகேங்களா? எந்த அலுவலகம்? அறக்கட்டளையின் அறக்கட்டளையின் அலுவலகம். அவ்வளவுதான். அதை மட்டும் ஆட் பண்ணியிருந்தாங்களா பெர்ஃபெக்டா இருக்கும். சோ அறக்கட்டளையின் அலுவலகத்தை அறங்காவலர்கள் பொருத்தமானது என கருதப்படும் வேறு இடங்களுக்கு அவ்வப்போது மாற்றலாம். அது பெர்ஃபெக்டா இருக்கும். ஓகேங்களா? நீங்க திங்க் பண்ணதே கரெக்ட் தான். சோ அப்படி எழுதுனா போதும். The objects of the trust are, இதை எப்படி சொல்லலாம்? இது ரொம்ப ஈஸி தானே. இந்த அறக்கட்டளையின் நோக்கங்கள். இந்த அறக்கட்டளையின் நோக்கங்கள் யாதெனில் அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? ஆர் அப்படின்னு போட்டனால ஒரு கண்டினியூவேஷன் இருக்கனால அந்த மாதிரி எழுதலாம். இல்லைன்னா இந்த அறக்கட்டளையின் நோக்கம், அறக்கட்டளையின் நோக்கம் எது வேணாலும் எழுதலாம் நீங்க. சோ அதுதான் இங்கேயும் எழுதியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நோக்கம் என்னது? டு எஸ்டாப்ளிஷ் ஆர்ஃபனேஜஸ். ஆர்ஃபனேஜஸ்னா என்னது? ஆசிரமங்கள். ஓகேங்களா? அனாதை ஆசிரமம் சொல்லலாமா? என்ன சொல்லலாம்? ஆதரவற்றோர் இல்லம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆதரவற்றோர், அனாதை அந்த வார்த்தை பயன்படுத்த மாட்டாங்க மேக்சிமம். மனச ஹர்ட் பண்ற மாதிரி அந்த வார்த்தையே கஷ்டமா இருக்குப்பா. யாருமே இந்த உலகத்துல அனாதை இல்ல. ஓகே, சோ என்ன சொல்லலாம்? ஆதரவற்ற இல்லம். ஓகேங்களா? ஓல்டேஜ் ஹோம்னா முதியோர் இல்லம். ஆமா. ஷெல்டர் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? இருப்பிடம். இருப்பிடம், தங்குமிடம். யாருக்கு தங்குமிடம்னு சொல்லுவாங்க? இருப்பிடம், தங்குமிடம். ஃபார் தி டிசேபிள்ட். டிசேபிள்ட்னா என்னது? மாற்றுத்திறனாளிகள். மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்லலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கான இருப்பிடம் இல்லைன்னா தங்குமிடம் அப்படின்னு சொல்லலாம். சோ இது அப்படியே சொல்லுங்க. இது எப்படி தமிழ்ல சொல்றது? டு எஸ்டாப்ளிஷ் ஆர்ஃபனேஜஸ், ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் அண்ட் ஷெல்டர் ஃபார் தி டிசேபிள்ட். என்ன கொடுத்தது 1 லட்சம் ரூபாய். அந்த 1 லட்சம் ரூபாயில எப்படி இத்தனையும் வைக்க முடியும்? அது பெரிய டவுட்டா இருக்கே. சரி, ஓகே. டு எஸ்டாப்ளிஷ்
ஆர்ஃபனேஜஸ், ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் அண்ட் ஷெல்டர் ஃபார் தி டிசேபிள்ட். எப்படி எழுதுவீங்க? ஆதரவற்றோர்கள், மாற்று ஆதரவற்றோர்கள் இல்லங்கள், வயது அனாதை இல்லங்கள், இல்லங்கள் சொல்லாதீங்க. ஆதரவற்றோர் இல்லங்கள், முதியோர் இல்லங்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தங்கும் இடங்களை நிறுவுதல், மாற்றுத்திறனாளிகளுக்கான தங்கும் இடங்களை அமைத்தல். 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 எஸ், அமைத்தல் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். இவங்க என்ன போட்டிருக்காங்க? இயலாமை உள்ளோர்களுக்கான, இயலாமை உள்ளவர்களுக்கானு போட்டிருக்காங்க. ஆனா மாற்றுத்திறனாளிகள் தான் டிசேபிள்ட். அது கரெக்டா இருக்கும், பர்ஃபெக்டா இருக்கும். ஓகே ஓகே. நெக்ஸ்ட், டு ப்ரொவைட் ஹெல்ப் அசிஸ்டன்ஸ் இன் கேஷ் ஆர் கைண்ட் டு தி புவர் அண்ட் தி நீடி. இது எப்படி சொல்லலாம்? டு ப்ரொவைட் ஹெல்ப்னா உதவி, அசிஸ்டன்ஸ்னா உதவித்தொகை, புவர் அண்ட் நீடி அப்படின்னா புவர்னா ஏழைகள்னு சொல்லுவோம். ரிவர்ஸ்ல இருந்து வந்தாதான் கரெக்ட். ஓகேங்களா? புவர் அண்ட் நீடிக்கு கேஷ்லயும் சரி கைண்ட்லயும் சரி ஹெல்ப் பண்ணணும், அசிஸ்டன்ஸ் பண்ணணும். அதுதான் செகண்ட் ஒன். சோ ஏழைகளுக்கு நீடினா யாரு? நீடினா யாரு? தேவை, தேவை. அப்ப நீடி அப்படின்றது ஒரு நவுன், கரெக்டுங்களா? ஒரு ஆட்களை குறிக்கிறாங்க அவங்க, நவுன் அது நீடி அப்படிங்கிறது. சோ உதவி தேவைப்படுபவர்கள். ஓகேங்களா? புவர்னா ஏழைகள், நீடினா உதவி தேவைப்படுபவர்கள். சரி, கேஷ் அண்ட் கைண்ட்னா? கேஷ்னா பணமாகவோ, கைண்ட்னா உதவி, தையல் மிஷின் எல்லாம் கொடுக்குறாங்க பாருங்க, பொருளாகவோ. ஓகேங்களா? பணமாகவோ பொருளாகவோ உதவி செய்வது. ஆனா இந்த டெய்லரிங் மிஷினை சும்மா சொல்லக்கூடாதுங்க. நிறைய ஃபேமிலி வாழ்ந்துச்சுன்னா, லேடிஸ் சம்பாரிச்சு அவங்க பிள்ளைங்களை பாத்துக்கிட்டாங்கன்னா அந்த தையல் மிஷின்னாலதான். என்னோட பாட்டி கூட ஒரு தையல் மிஷின் இந்த மாதிரி ஒரு அறக்கட்டளையில கொடுத்துதான் அவங்க ஸ்டார்ட் பண்ணி எங்க அம்மா வளர்த்ததா சொல்லுவாங்க. சோ அவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் அது. சோ இதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம்? டு ப்ரொவைட் ஹெல்ப் அண்ட் அசிஸ்டன்ஸ் இன் கேஷ் ஆர் கைண்ட் டு தி புவர் அண்ட் நீடி. இது நார்மல் தமிழ்ல எனக்கு யாராவது சொல்லுங்க. ஏழைகளுக்கும் உதவி தேவைப்படுபவர்களுக்கும் பணமாகவோ ஏழைக்கும் உதவி தேவைப்படுபவர்களுக்கும் பொருள்கள் உதவி செய்வது, பணமாகவோ அல்லது பொருளாகவோ உதவி வழங்குதல், உதவி செய்வது. அவ்வளவுதான். ஏன்னா ஆப்ஜெக்ட் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்னென்ன செய்ய போறீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உதவி செய்வது, அவ்வளவுதான். சோ அததான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏழைகளுக்கும் உதவி தேவைப்படுபவர்களுக்கும் பணமாகவோ அல்லது பொருளாகவோ உதவி செய்வது, அதுதான் அடுத்த ஆப்ஜெக்ட். ஓகே. நெக்ஸ்ட், டு கிராண்ட் ஸ்காலர்ஷிப், stipends, rewards and other financial assistance to the poor and meritorious students. So இப்ப ரிவர்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கும். poor and meritorious studentsக்கு financial assistance கொடுக்கணும். என்னென்ன கொடுக்கணும்? ஒரு ஸ்காலர்ஷிப், ஸ்டைஃபண்ட், ரிவார்ட் இல்லனா அதர் financial assistance கொடுக்கலாம் அப்படின்றாங்க. புவர் அண்ட் மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அதை எப்படி சொல்லலாம்? ஏழை மற்றும் திறமையான மாணவர்கள். மெரிட்டோரியஸ்னா திறமை. ஏழை மற்றும் திறமையான மாணவர்களுக்கு என்ன தராங்க? உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது கல்வி உதவித்தொகை, படிக்கிறதுக்காக கொடுக்கறதா ஸ்காலர்ஷிப். சோ கல்வி உதவித்தொகை தான் என்னது? ஸ்காலர்ஷிப். ஸ்டைஃபண்ட்னா நம்ம என்ன பார்த்தோம்? மாதாந்திர உதவித்தொகை. மாதாந்திர உதவித்தொகை ஸ்டைஃபண்ட். ரிவார்டுனா பரிசுகள் கொடுக்கிறது, பரிசுகள் கொடுக்கிறது. சோ ஏழை மற்றும் திறமையான மாணவர்களுக்கு கல்வி ஊதிய தொகை தராங்க, ஊதிய தொகை. அப்புறம் என்ன தராங்க? மாதாந்திர உதவித்தொகை, பரிசுகள் மற்றும் அதர் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ். அதர்னா என்னது? பிற நிதி உதவிகளை வழங்குவது, பிற நிதி உதவிகளை வழங்குவது. கரெக்டா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏழை மற்றும் திறமையான மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை, மாதாந்திர உதவித்தொகை ஸ்டைஃபண்ட், பரிசுகள் ரிவார்ட் மற்றும் பிற நிதி உதவிகளை வழங்குவது, அதர் பினான்சியல் அசிஸ்டன்ஸ் ஸ்டூடெண்ட் வழங்குவது. இது நெக்ஸ்ட். ஜெனரலி
to do all such things are incidental or necessary to the advancement of the above object. இது எப்படி சொல்லலாம்? மேல குறிப்பிட்டுள்ள ஆப்ஜெக்ட்னா நோக்கத்துக்கு, மேல குறிப்பிட்டுள்ள நோக்கத்துக்கு அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட்னா மேல் குறிப்பிட்டுள்ள நோக்கத்தை முன்னேறதுக்கு நம்ம என்னவாலும் செய்யலாம்? தேவையான நெசசரினா தேவையான. இன்சிடென்டல்னா தொடர்புடைய. ஐயோ அந்த இன்சிடென்டல் இது கிடையாதுங்க. தற்செயலா எதுக்கு தற்செயல் எப்படி வரும் உங்களுக்கு? இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தேவையான இல்ல அதுக்கு தொடர்புடைய விஷயங்களை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்றதுதானே இது. அவசியமான நெசசரின்றது அவசியம். ஓகேங்களா? அப்ப இன்சிடென்ட்னா நெசசரினா அவசியம் சொல்லலாம், தேவையான சொல்லலாம், ரெண்டுமே ஓகே தான். இன்சிடென்டல்னா அதுக்கு தொடர்புடைய. ஓகேங்களா? இன்சிடென்டல் such things பொதுவாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது எப்படி எழுதுவீங்க? எழுதிட்டு சொல்லுங்க. இன்சிடென்ட் above objects மேலே குறிப்பிட்டுள்ள நோக்கங்களை அப்படின்னு சொல்லலாம். மேலே குறிப்பிட்டுள்ள நோக்கங்கள். மேற்கூறிய நோக்கங்களை மேம்படுத்துவதற்கும் அதற்கு சூப்பர். தேவையான மேல் மற்றும் குறிப்பிட்டுள்ள நோக்கங்களை மேம்படுத்துவதற்கும் அதுக்கு தேவையான மற்றும் அது தொடர்புடைய அனைத்து தேவையான உதவிகளையும் மற்றும் தொடர்புடைய அனைத்து பொது செயல்களையும் செய்வது. அவ்வளவுதான். இதன் ஆப்ஜெக்ட் செய்வது அப்படின்னு முடிச்சிடலாம். ஓகேங்களா? மேலே குறிப்பிட்டுள்ள நோக்கங்களை முன்னேற்றம் போட்டிருக்காங்க. மேம்படுத்ததான் பர்ஃபெக்ட். மேம்படுத்த தேவையான அல்லது தொடர்புடைய. சோ நெசசரி ஆர் இன்சிடென்டல். அனைத்து ஆல் சச் திங்ஸ் தான் வந்தீங்க. அனைத்தையும் நான் என்ன சொல்றேன்னா அனைத்து பொது செயல்களையும் செய்வது. ஜெனரலி டு டூ அப்படிங்கிறது பொது செயல்களையும் செய்வது அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் லைன் பாருங்க. The financial year of the trust shall be from 1st April every year. இது ரொம்ப சிம்பிளாச்சே. அறக்கட்டளையின் நிதியாண்டு எவ்ரி இயர் முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் ஒன்னாம் தேதி முதல் தொடங்கும். அவ்வளவுதான். So the financial year of the trust shall be from 1st of April every year. So 1st April every year என்னது? ட்ரஸ்டோட financial year. So ட்ரஸ்டோட financial year every year 1st Aprilல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இதுதானே? So அறக்கட்டளையின் நிதியாண்டு ட்ரஸ்டோட financial year every year. So ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து தொடங்கும். அவ்வளவுதான். தொடங்கும் அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். ஆரம்பிக்கும் அப்படின்னு போடுவாங்க. ஆனா தொடங்கும் அப்படின்றது பர்ஃபெக்டா இருக்கும். ஓகே. சோ நெக்ஸ்ட் இது ரொம்ப சிம்பிள் ஆச்சே. The following persons shall be the members of the first board of trustees. பின்வரும் நபர்கள் குழு உறுப்பினர்கள் ஆவார். அறக்காவலர் குழுவின் உறுப்பினர்கள். முதல் அறக்காவலர் குழு உறுப்பினர்களாக இருப்பார். ஓகேங்களா? பின்வரும் நபர்கள் முதல் அறங்காவலர் குழுவின் உறுப்பினர்கள் ஆவார். அவ்வளவுதான். ஓகேங்களா? மெம்பர்னா உறுப்பினர்கள், இல்லைன்னா உறுப்பினர்களாக இருப்பர் அப்படின்னு போடலாம். ஆவார்கள்னு போடலாம். ஓகே. Following persons shall be the members of the first board of trustees. முதல் அறங்காவலர்களின் குழுவின் உறுப்பினர்களாக பின்வரும் நபர்கள் இருப்பார்கள் அப்படின்னு போடலாம். எப்படி வேணாலும் எழுதலாம். மீனிங் கரெக்டா நமக்கு வரணும். ஓகேங்களா? யார் இது? இது நீங்க சொல்லுங்க. மிஸ்டர் எஸ் முகுந்தன், சன் ஆஃப் கே சாம்பசிவம்,
நம்பர் 32 வினோபாஜி ஸ்ட்ரீட் கீழ்பாக் சென்னை 600010. இது எப்படி எழுதலாம்? நம்பர் சென்னை 32 6,10,000 வினோபாஜி தெரு சென்னை கீழ்பாக் சென்னை 6,10,000 வசிக்கும் வசிக்கும் 30 சாரி சாம்பசிவத்தின் மகன் மகன் திரு மிஸ்டர் எஸ் முகுந்தன் முகுந்தன் ஆவார். அப்படின்னு போடலாம். நெக்ஸ்ட் இது அப்படியே எழுதலாம். திரு எஸ் முகுந்தன் தகப்பன் பெயர் தாப்பே அப்படின்னு போட்டு கே சாம்பசிவம் எண் 32 வினோபாஜி தெரு கீழ்பாக் சென்னை 6,00,000 அப்படின்னு எழுதலாம். அப்படியே கூட எழுதலாம். இதோ பாருங்க இங்க எழுதிருக்காங்க பாருங்க. திருசா முகுந்தன் அதே மாதிரியும் எழுதலாம், இல்ல நீங்க சொன்ன மாதிரியும் எழுதலாம். சோ அதே மாதிரிதான் இந்த பேரும். கரெக்டா? இதை எப்படி எழுதுவீங்க? எழுத பழக்கப்படுங்க. ஏன்னா கார்த்திகேயன் இதெல்லாம் ஈஸியா வந்துடும். சில டைம் வந்து மந்த் எழுத கஷ்டப்படுவோம். இங்கிலீஷ் மந்த் எழுத தமிழ்ல நம்ம கஷ்டப்படுவோம். நீங்க உடனே இங்கிலீஷ் மந்த் தமிழ்ல எழுதணும் அப்படின்னு ஏப்ரலுக்கு எது வந்து டிசம்பர்ல வந்து கார்த்திகை வருமா அப்படி யோசிச்சுட்டு இருக்க கூடாது. ஒருவேளை ஜனவரியில இது வந்துருமா, ஜனவரியில மார்கழி எப்போ வரும், தமிழ் மாதம் அப்படி நீங்க டிரான்ஸ்லேட் பண்ண தேவையில்லை. ஏப்ரல்னு எழுதினா போதும், மேனே எழுதினா போதும். ஓகேங்களா? அந்த மாதிரிதான் நீங்க எழுதணும். இதுவுமே சிம்பிள், இது நான் சொல்லவே தேவையில்லை. அதே மாதிரி 2வது பேரு இப்ப லாஸ்டா இருக்க ஒரு டிரான்ஸ்லேஷன், இத பண்ண ட்ரை பண்ணுங்க. The trustees shall hold office for life. இது எப்படி சொல்லலாம்? ட்ரஸ்டீஸ்னா என்ன சொல்லுவோம்? அறங்காவலர்கள் அறங்காவலர்கள் shall hold office for life அப்படின்னா என்னது? நார்மல் தமிழ்ல வாழ்நாள் முழுவதுமே அவங்க வந்துட்டு அந்த வாழ்நாள் trust- முழுவதும் பதவியில் இருப்பர். கரெக்டா? சோ அறங்காவலர்கள் ஆயுள் முழுவதும் பதவியில் இருப்பர், இல்லனா வாழ்நாள் முழுவதும் பதவியில் இருப்பர். ஓகே, நெக்ஸ்ட். பட் if any of the trustees is declared insolvent, இல்ல இன்சால்வெண்டா டிக்ளேர் பண்ணாலோ அல்லது convicted for an offense involving moral turpitude, நெறிமுறை குறித்த சில குற்றங்களை செய்தாலோ. கன்விக்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்? கன்விக்டட்னா தமிழ்ல என்ன சொல்லுவோம்? குற்றம் சுமத்தப்பட்டவர். குற்றம் குற்றத்திற்காக சுமத்தப்பட்டவர் கிடையாது. நிரூபிக்கப்பட்டவர். நிரூபிக்கப்பட்டுருச்சு, அவ்வளவுதான். ஓகேங்களா? குற்றம் புரிந்தவர் அவர். ஓகேங்களா? சோ moral turpitude, offense involving moral turpitude எப்படி சொல்லாத? அறநெறி நெறிமுறை தவறு புரிந்தவர்கள். அறநெறி குறித்த அஃபென்ஸ்னா என்னது? குற்றம் புரிந்தவர். அறநெறி குறித்த குற்றம் புரிந்தவராக இருந்தாலோ. ஓகேங்களா? ஆர் இஸ் டிக்ளேர்ட் இன்சேன் அப்படின்னா மனநிலை பாதிப்பு நிலையர் என்று டிக்ளேர்டுக்கு என்ன சொல்லுவோம்? விளம்பப்பட்டாலோ மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தவர் என்று விளம்பப்பட்டாலோ. டிக்ளேர்ன்றது டிக்ளரேஷன் சூட். டிக்ளரேஷன் சூட்டுக்கு அப்ப தமிழ்ல என்ன சொல்லுவோம்? விளிம்புகை விளம்புகை வழக்கு. சூட், வழக்கு. எஸ், விளம்புகை வழக்கு. சோ விளம்பப்பட்டாலோ அப்படின்றத போடலாம். இல்ல மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருந்தாலோ, இல்லைன்னா மனநிலை பாதிக்கப்பட்டாலோ அப்படி கூட போடலாம். ஓகேங்களா? ஓகே. He shall cease to hold office அப்படின்னா cease to hold office, அவர் பதவியில் ஓகேங்களா? பதவியில் இருந்து நீக்கப்படுவார்னு அர்த்தம். cease to be in officeனா பதவியில இருக்க மாட்டார் இனிமேல். சோ அவர் பதவியில் இருந்து நீக்கப்படுவார். சோ இதை எழுத ட்ரை பண்ணுங்க. பட் இஃப் எனி ஆஃப் த ட்ரஸ்டீஸ் இஸ் டிக்ளேர்ட், ஆனால் அப்படின்னு போட்டு ஆரம்பிக்கலாம் நீங்க. ஆனால் பட் இஃப் எனி ஆஃப் த ட்ரஸ்டீஸ் இஸ் டிக்ளேர்ட் இன்சால்வென்ட் or convicted for an offense involving moral turpitude or is declared insane, he shall cease to hold office.
ஓகே 8 o'clock ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் பிரேக் இல்லைன்னா எல்லாரும் மெசேஜ் பண்ணுவீங்க. சோ அதனால வில் கோ ஃபார் 15 minutes. 8 ஆகுது. 15 minutes கழிச்சு நம்ம வருவோம். குரூப்லயுமே நான் ரீஸ்டார்டட்னு சொல்லி போடுறேன். அப்ப நீங்க ஜாயின் பண்ணுங்க. எப்ப நம்ம பார்க்கலாம்? 8:10 ஆயிடுச்சு. எப்ப நம்ம வரலாம்? 8:25. 8:20 மேக்ஸிமம் 8:25. ஓகேங்களா? 8:25க்கு we will restart. just 15 minutes break. இதை எழுத ட்ரை பண்ணுங்க. எனக்கு நான் வந்த உடனே நீங்க படிச்சு காட்டணும். அதுக்கப்புறம் அடுத்த லைன் போலாம். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதை நீங்க பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இந்த ஸ்டாண்டர்ட்ல தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இது ஆக்சுவலி ஒன் டைப் ஆஃப் ஈஸி கொஸ்டின். சோ இதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா டிரான்ஸ்லேட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம வேர்ட்ஸ்க்கு திருப்பி போவோம். திருப்பி ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கு. ஓகே, we'll come back after 15 minutes. ஓகே, we will restart. class restartedனு யாராவது குரூப்ல போடுங்க. நீங்க இருக்கிற குரூப்ல போடுங்க. ஓகே, சோ எழுதிட்டீங்களா? But if any of the trustees is declared insolvent or convicted for an offense involving moral turpitude or is declared insane, he shall cease to hold office. எழுதிட்டீங்களா தமிழ்ல? யாருமே எழுதலையா? ஏன் ட்ரை பண்ணவே இல்லையா யாருமே? தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க சொல்லுங்க. அறங்காவலர்கள் ஆயுட்காலம் முழுவதும் பதவியில் இருப்பவர்கள். ஆனால் இருக்கலாம் ஓகேங்களா? இல்ல இருப்பர் அப்படின்னு முடிச்சிருங்க. ஃபுல் ஸ்டாப் அதோட. ஓகே, அதுக்கப்புறம் பட் ஆனால் அறங்காவலர்கள் யாதேனும் அறிவிக்கப்பட்டால் திவாலானவர் அறிவிக்கப்பட்டாளா? யாதேனும் அறிவிக்கப்பட்டால். ஓகே, இஃப் எனி ஆஃப் த ட்ரஸ்டீஸ். அதை எந்த அறங்காவலராவது எந்த அறங்காவலராவது அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? எந்த அறங்காவலராவது இல்லைன்னா அறங்காவலில் ஒருவர் அப்படின்னு எழுதலாம். எனி ஆஃப் த ட்ரஸ்டீஸ், எந்த அறங்காவலராவது என்ன எழுதலாம்? டிக்ளேர்ட் இன்சால்வென்ட், மனநலம் பாதிக்கப்பட்டவராக அல்லது ஒழுங்கின்மை குற்றத்திற்காக திவாலானவர் சொல்லலாம். நொடிந்தவராக நொடிந்தவராக எழுப்பப்பட்டாலோ, நொடிந்தவராக எழுப்பப்பட்டாலோ அல்லது குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்டிருந்தால், ஒழுக்கக்கேடு சம்பந்தப்பட்ட குற்றத்திற்காக ஒழுக்கக்கேடு சம்பந்தப்பட்ட குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்டவராகவோ அல்லது அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவராகவோ என அறிவிக்கப்பட்டால், மத்தவங்களுக்கு கேட்கும். ஒழுக்கக்கேடு சம்பந்தப்பட்ட குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்டவராகவோ குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்டவராகவோ அல்லது அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவராக அறிவிக்கப்பட்டாலும், பாதிக்கப்பட்டவராக அறிவிக்கப்பட்டாலோ அவர் பதவியை விட்டு நீக்கப்படுவார். பதவியிலிருந்து நீக்கப்படுவார். சூப்பர், இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? நான் ஷேர் பண்றேன்னா டாக்குமெண்ட, ஒரே நிமிஷம். இப்ப ஷேர் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, a trustee may also resign from trusteeship. என்னது? அறங்காவலர் அறங்காவல் பணியை ராஜினாமா செய்ய வேண்டும். ஆமா, அறங்காவலர் பதவியை ராஜினாமா செய்யலாம். அறங்காவலர் அவரது பதவியை ராஜினாமா செய்யலாம். அவ்வளவுதான். ஓகேங்களா? அறங்காவலர் விரும்பினால் ராஜினாமா செய்யலாம், விருப்பப்பட்டால். மே ஆல்சோ ரிசைன் அப்படின்றதுனால. ஓகேங்களா? நெக்ஸ்ட், எனி வேகன்சி அரைசிங் இன் ஆபீஸ் ஆஃப் ட்ரஸ்டிஷிப் shall be filled up by co-option by the remaining 2 trustees. இது எப்படி சொல்லலாம்? ஆபீஸ் ஆஃப் ட்ரஸ்டிஷிப், அறங்காவல் பதவியில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு காலியிடமும் மீதமுள்ள 2 அறங்காவலர்களின் ஒப்புதலின்படி கூட்டு ஒப்புதலின்படி
நிரப்பப்படும். நிரப்பப்படும். அவ்வளவுதான், சூப்பரா சொல்லிட்டீங்களே. காலியிடங்கள் அறங்காவலர் பதவியில் ஏதேனும் காலியிடங்கள் இருந்தால் மீதமுள்ள இரு அறங்காவலர்களிடம் இருந்து ஒப்புதல் பெற்றே நிரப்பப்பட வேண்டும். அப்பதவி நிரப்பப்பட வேண்டும். அவ்வளவுதான், சூப்பரா சொல்லிட்டீங்க. அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் இது எப்படி சொல்லலாம் பாருங்க. The trustees shall maintain true and accurate account of the monies received and spent and have the accounts duly audited by the qualified chartered accountant. True and accurate account na என்னது? உண்மையான குறிப்பான அக்யூரேட்னா துல்லியமான உண்மையான மற்றும் துல்லியமான வரவு செலவு கணக்கு வைத்திருக்க வேண்டும். அது ஒண்ணு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் குவாலிஃபைடு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். யார் இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தமிழ்ல? சார்ட்டர்ட்னா என்ன சொல்லுவாங்க? சார்ட்டர்ட்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டயம். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்னா பட்டய கணக்காளர். ஓகேங்களா, சார்ட்டர்ட் அக்கௌண்ட்னா பட்டய கணக்காளர். பட்டயம் அப்படின்னு சொல்லுவாங்க. கணக்காளர். அக்கௌண்டன்ட்னா யாரு? கணக்காளர். ஓகேங்களா, பட்டய கணக்காளர், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அப்ப குவாலிஃபைடுனா குவாலிஃபைடு பர்சன், தகுதியான பட்டய கணக்காளர். ஓகேங்களா, சோ இவர் true and accurate accounts of all the monies received and spent. அறங்காவலர்கள் அனைத்து வரவு செலவையும் உண்மையாகவும் துல்லியமாகவும் பதிவு செய்து வைக்க வேண்டும். ஓகேங்களா, பதிவு செய்து ஃபர்ஸ்ட் பதிவு செய்யணும். ஓகேங்களா, சோ அறங்காவலர்கள் trustees shall maintain true and accurate accounts of all the monies received and spent. ஓகேங்களா, அறங்காவலர்கள் என்ன பண்ணும்? அனைத்து ஆல் த மணிஸ். கரெக்டா, ரிசீவ்ட் அண்ட் ஸ்பென்ட் அப்படின்றதுக்கு தான் என்ன சொல்லுவோம்? வரவு செலவையும் உண்மையாகவும் ட்ரூ அண்ட் அக்யூரேட் உண்மையாகவும் துல்லியமாகவும் பதிவு செய்து அடுத்து என்ன பண்ணணும்? ஆடிட்டட். ஆடிட் பண்றதுக்கு பேர் என்னது? ஆய்வு செய்து. ஓகேங்களா, யார் இதை ஆய்வு செய்யணும்? பட்டய கணக்காரரால் அவற்றை ஆய்வு செய்ய வேண்டும். சிம்பிள் as தட். யாருமே யோசிக்க மாட்டேங்கிறீங்க, ட்ரை பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்க தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லி பழக்கப்பட்டீங்கன்னா தான் டிரான்ஸ்லேஷன் வரும். நீங்க நம்ம டிஸ்கஸ் பண்றோம், இப்ப நீங்க டிஸ்கஸ் பண்ண வர மாட்டீங்க. தனியா இருக்கும் போது என்ன பண்ணுவீங்க? இப்ப டிஸ்கஸ் பண்ணாதானே, தப்பா சொன்னாலும் பரவாயில்ல இல்லையா? we are a family இல்லையா? So the trustees shall maintain true and accurate account of all the monies received and spent and have the accounts duly audited by a qualified chartered accountant. இதை எப்படி எழுதுவீங்க? எழுதிட்டு எனக்கு யாராவது படிச்சு காட்டுங்க. சோம்பேறித்தனம் படாதீங்க எழுதுறதுக்கு. கண்ண மூடி திறந்தா நோட்டிபிகேஷன் நிக்கும். அப்ப இதே ஸ்டேஜ்ல நம்ம இருப்போம். ஆனா நமக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய பேர் படிச்சு வச்சிருப்பாங்க, தெளிவா இருப்பாங்க. யாரு கிளியர் பண்ணுவா? நோட்டிபிகேஷன் இப்போ போடாதனால யாரும் படிக்காம இருக்காங்கன்னு மட்டும் நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க. ஹெவியா படிக்கிறாங்க, பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. நான் காலேஜ் படிக்கும் சிவில் ஜட்ஜ் எக்ஸாமினேஷன் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் இயர்ல செகண்ட் இயர்ல ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க அவங்களோட சிஸ்டர் ஜட்ஜா. சோ அவங்க கிளாஸ் எடுக்கும் போதெல்லாம் நோட்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. ஏன் இப்படி நோட்ஸ் எடுக்கிற அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் சிவில் ஜட்ஜ் எக்ஸாமினேஷனுக்கு வர போர்ஷன்ஸ், அதனால நான் நோட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இருந்தாங்க. அவங்க இப்ப ஜட்ஜா இருக்காங்க. சோ அப்படின்னும் போது நீங்க எப்படி பிராக்டிஸ் பண்ணணும்னு பாத்துக்கோங்க. ஓகே திவ்யா, சொல்லுங்க. அறங்காவலர்கள் பெறப்பட்ட மற்றும் செலவு செய்த
வரவு கணக்குகள் செலவு வரவு செலவு செலவுகளுக்கான உண்மையான மற்றும் துல்லியமான கணக்குகளை மெயின்டைன்னா மேம் பதிவு செய்ய வேண்டும், பராமரிக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும், அவ்வளவுதான். ஓகேங்களா? பதிவு செய்து அடுத்து என்ன பண்ணணும்? மற்றும் மேலும் கணக்கை ஒரு தகுதி வாய்ந்த பட்டய கணக்காளர் பராமரிக்க வேண்டும். யாராவது ஒருத்தர் யார் ரீட் பண்ணா அவங்க சொல்லுங்க. இப்ப யார் பேசினா அவங்க சொல்லுங்க. மேலும் லாஸ்ட் டைம் பண்ணிடு. கணக்கை ஒரு தகுதி வாய்ந்த பட்டய கணக்காளரால் தகுதியான பட்டய கணக்காளரால் ஆய்வு செய்ய வேண்டும். அவற்றை ஆய்வு செய்ய வேண்டும். அவ்வளவுதான். இதான் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு வருது, நீங்க ட்ரை பண்ண மாட்டேங்கிறீங்க. ஐயோ நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டா ஜட்ஜ் ஆயிடுவேனே, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவுல இருக்கிறீங்க நீங்க. ஓகே, டன். சோ இத பாப்போம். The trustee shall not be entitled to any honorarium, but they are entitled to reimbursement of the expenses incurred on behalf of the trust. இதுக்கு என்ன அர்த்தம்? ட்ரஸ்டீஸ்க்கு எந்த ஒரு ஹானரரியமும் கிடையாது. ஆனா ட்ரஸ்டோட பிஹாஃப்ல ஏதாவது எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்ணியிருந்தா அதுக்கு ரீஇம்பர்ஸ்மெண்ட் வாங்கிக்கலாம். சோ அறங்காவலர்களுக்கு எந்த ஒரு மதிப்பூதிய உரிமையும் கிடையாது. ஆனால் அறக்கட்டளையை பொறுத்து இல்ல, அறக்கட்டளை காரணமாக ஏதேனும் செலவு செய்திருந்தால் என்ன பண்ணிக்கலாம்? அந்த செலவை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். செலவு தொகையை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். அவ்வளவுதானே, சிம்பிள். நம்ம நினைக்கிறத எழுதினாலே போதும். சோ இதை எப்படி எழுதியிருக்காங்க? அறங்காவலர்களுக்கு எந்த ஒரு மதிப்பூதியமும் வழங்கப்படாது. ஓகேங்களா? ஆனால் அறக்கட்டளைக்காக மேற்கொண்ட செலவுகளை அவர்கள் என்ன பண்ணலாம்? திரும்பி பெறலாம் அப்படின்னு எழுதலாம். அவ்வளவுதான், நார்மலா எழுதக்கூடியது இதெல்லாம். ஓகே. All decisions shall be taken by the majority of members of the board, either in a meeting convened. மீட்டிங்னா என்னது தமிழ்ல? கூட்டம். அவ்வளவுதான், கூட்டம் நடத்துவது, அதான் மீட்டிங். ஓகேங்களா? For the purpose or by circulation. சர்க்குலேஷன்னா என்னது? சுற்றறிக்கை. சூப்பர். ஓகேங்களா? சர்க்குலர்னு வரணும், சுற்றறிக்கை. ஓகே, சர்க்குலேஷன் போட்டிருக்காங்க. ஓகே. சோ ஆல் டெசிஷன் ஷெல் பி டேக்கன் பை த மெஜாரிட்டி ஆஃப் தி மெம்பர்ஸ் ஆஃப் தி போர்ட், எய்தர் இன் a மீட்டிங் கன்வீன் ஃபார் த பர்பஸ் ஆர் பை சர்க்குலேஷன். இது எப்படி சொல்லுவீங்க எனக்கு? எல்லா முடிவையும் அனைத்து முடிவுகளும் உறுப்பாளர்கள் குழுமம் பெரும்பான்மையை வைத்தே முடிவு செய்ய வேண்டும். எப்படி செய்ய வேண்டும்? சுற்றறிக்கை மூலமாகவோ அல்லது கூட்டம் நடத்தியோ செய்ய வேண்டும். இதுதான். இதை நீங்க சேர்ந்தாப்புல எழுதுவீங்க. அவ்வளவுதான். எழுதிட்டு எனக்கு சொல்லுங்க. பொறுமையா எழுதுங்க, ஒன்னும் அவசரம். யாராவது எழுதினாதான் அடுத்து நம்ம போறோம். எல்லா முடிவும் கூட்டம் நடத்தி இல்லனா சுற்றறிக்கை மூலம் உறுப்பினர்கள் குழுமத்தின் பெரும்பான்மையை வைத்தே முடிவு செய்ய வேண்டும். அனைத்து அப்படி ஒரு முடிவுகளும் விஷயம் எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அனைத்து முடிவுகளும் படிங்க நந்தினி. அனைத்து முடிவுகளும் அறக்கட்டளை குழுவின் பெரும்பான்மை உறுப்பினர்களால் எடுக்கப்படும் அல்லது சுற்றறிக்கை மூலம் இல்ல அல்லது கிடையாது, அல்லது கிடையாது. இந்த பெரும்பான்மையை எப்படி நீங்க எடுப்பீங்கன்னா சர்க்குலர் இல்லைன்னா மீட்டிங் கன்வீன்ட் வச்சுதான். ஓகேங்களா? சோ அனைத்து முடிவுகளும் கூட்டம் நடத்தியோ அல்லது சுற்றறிக்கையின் மூலமாகவோ அறங்காவலர் குழுமத்தின் பெரும்பான்மையை பொறுத்தே எடுக்கப்பட வேண்டும். ஓகேங்களா?
சோ இதை இவங்க எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா, அனைத்து முடிவுகளும் அறங்காவலர் பெரும்பான்மையினரின் ஒப்புதலால் கூட்டம் நடத்தி அல்லது சுற்றறிக்கை மூலமோ எடுக்கப்பட வேண்டும். அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரை பண்ணலாம். இல்ல இந்த ஸ்டேட்மெண்டே ட்ரை பண்றீங்களா? நீங்க எழுதி எனக்கு சொல்லிடுறீங்களா? உங்க டைப்ல எழுதுங்க. இதுதான் எழுதணும்னு இல்ல. எப்பயுமே ஒரு டிரான்ஸ்லேஷன் நடக்கும் போது முன்னாடி பேட்ச் வரைக்கும் நான் பார்த்தது எப்படின்னா, நிறைய பேர் ஆன்சர் சொல்லுவாங்க. அதுல 2-3 ஆன்சர் கரெக்டா இருக்கும். இப்படி வைக்கலாம் இப்படி வைக்கலாம் நம்ம டிஸ்கஷன் தான் போகும். இந்த ஒரு பேட்ச் தான் எதுவுமே சொல்லாம இருக்கிறீங்க. ஏன் அப்படி? எனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு கண்டிப்பா சில பேர் இருப்பீங்க. அவங்க எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சா நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். இங்க எனக்கு நீங்க சொல்லணும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றவங்க யாராவது என்கிட்ட இப்ப பேசுங்க. யாருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு? யாருக்குமே இல்லையா? ஈஸியா இருக்கா எல்லாருக்கும்? இல்ல மேம், ரொம்ப கஷ்டமா தான் மேம் இருக்கு. ஆனாலும் சுகன்யா, நீங்க டெய்லி தான் டிரான்ஸ்லேட் பண்றீங்களே, நீங்க நல்லா டிரான்ஸ்லேட் பண்றீங்களே. இப்ப கூட நீங்க சொன்னீங்களே பதில் சொல்லாதவங்க. அப்புறம் மெசேஜ் அனுப்பிச்சா சொல்ல மாட்டேன் நானு, தனியா கேட்க கூடாது. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஓகே, நீங்க எல்லாம் டிரான்ஸ்லேஷன் எப்படி ஒர்க் அவுட் பண்றீங்க அப்படின்றது எனக்கு தெரியணும். ஏன்னா கஷ்டமா இருக்குன்னா ஏதாவது ஒண்ணு நம்ம தப்பா பண்றோம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அது கரெக்டா சொல்றதுக்கு தானே நான் இங்க இருக்கேன். சோ டிரான்ஸ்லேஷனுக்குன்னு அன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க? ஒரு நாளும் டிரான்ஸ்லேஷன் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். சோ அன்னைக்கு இன்னைக்கு நான் டிரான்ஸ்லேஷனுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு வாரத்துல யாராவது என்ன பண்ணிருக்கீங்க? என்னப்பா எல்லாம் சைலண்டா இருந்தா எப்படி? எனக்கு இப்படி சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்களே. இப்படிதான் மேம் நாங்க சைலண்டா இருந்தோம், எதுவுமே பண்ணல மேம் அப்படிங்கிறீங்களா? ஆமாவா? எதுவுமே பண்ணலன்னா அதையாவது சொல்றீங்களே ப்ளீஸ். நான் பேசுறது கேக்குதுல்ல? எதுவுமே பண்ணல மேம். ஓகே, வெரி குட். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்லாருக்கிட்டையும் அந்த டிரான்ஸ்லேஷன் புக் இருக்கா? ப்ளூ கலர் டிக்ஷனரி இருக்கா? இப்ப என் கையில இல்லைன்னா எடுத்து காமிப்பேன் நான். டிரான்ஸ்லேஷன் டிக்ஷனரி இருக்கா? இல்லனா முதல்ல அத வாங்குங்க. ஓகேங்களா? முதல்ல அந்த டிரான்ஸ்லேஷன் புக்க வாங்குங்க. அப்படி இல்லைன்னா ஏ வேர்ட்ஸ் பி வேர்ட்ஸ்ன்னு ஒரு வாரமும் நான் வேர்ட்ஸ் போடுறேன். அந்த வேர்ட்ஸ ஃபர்ஸ்ட் படிச்சு தெளிவாய்க்கோங்க. அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்க எங்க இருந்து எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிரான்ஸ்லேஷனுக்கு தனி திருவள்ளுவர் கைடு இருக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதுல இருக்கும். சோ அதை வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா மாலதி பப்ளிகேஷன்ஸ்க்கு டிரான்ஸ்லேஷன் புக் இருக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கும், அதுலயே ஆன்சரும் இருக்கும். சோ அதுவுமே நீங்க ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் தினமும் காலையில நீங்க ட்ரை பண்ணணும். அப்படி ட்ரை பண்ண டைம் இல்ல, நம்ம இந்த புக்கெல்லாம் வாங்க முடியல, காசு அதிகமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, நம்ம டிரான்ஸ்லேஷன் எக்ஸசைஸ் போடுறோம் பாத்தீங்களா, அத தினமுமே நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். நேத்துமே டிரான்ஸ்லேஷன் எக்ஸசைஸ் போட்டிருந்தாங்க இல்லையா? டிரான்ஸ்லேஷன் எக்ஸசைஸ் போடுறாங்களா இல்லையா? நீங்க பாக்குறீங்களா இல்லையா டிரான்ஸ்லேஷன் குரூப்ல? பாக்கலையா அஜித் சார்? பாக்குறீங்கல்ல? சோ மார்னிங் எடுத்த உடனே ஒரே ஒரு பேராகிராஃப், 4 லைன் வேர்ட்ஸ், அதுக்கான இது நீங்க தினமும் பிராக்டிஸ் பண்ணாதான் டிரான்ஸ்லேஷன் வரும். நான் எத்தனை தடவை சொல்லி கொடுத்தாலும் வராது. கைண்ட் ரெக்வெஸ்ட், நோட்டிபிகேஷன் போட்ட உடனே நீங்க சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு டைம் கரெக்டா இருக்குமோ இல்லைய, டிரான்ஸ்லேஷனோ ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்கோ படிக்கிறதுக்கு டைமே இருக்காது. விட்டுறாதீங்க. அதுவும் இந்த தடவை நோட்டிபிகேஷன் வந்தா காம்படிஷன் ரொம்ப கம்மி. இப்ப ஜட்ஜ் ஆகாதவங்க எப்பயுமே ஜட்ஜ் ஆக முடியாது. அந்த மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன் இது. ஏன்னா ஃப்ரெஷர்ஸ் அப்படியே படிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வரவங்கள தூக்கிட்டாங்க. கரெக்டுங்களா? அப்படின்னும் போது 2023ல நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணவங்க போயிருந்திருப்பாங்க. சோ இந்த வாட்டி வர்றது உங்களுக்கு காம்படிஷன் கம்மியா இருக்கும். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நோட்டிபிகேஷன்
கூடிய சீக்கிரத்துல வரும் அப்படின்றதும் சொல்றாங்க. ஆனா நான் கன்ஃபார்மா சொல்லல, ஜஸ்ட் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஏன்னா வேகன்சி இன்க்ரீஸ் ஆயிட்டு போகுது. ஏன்னா ஒரு 100 கிட்ட வந்து சப்கோர்ட்டுக்கு அமிச்சாங்க, ஓகேங்களா, சப்ஜெக்ட்ஸா ப்ரொமோஷன் கொடுத்தாங்க. அப்ப அந்த சிவில் ஜட்ஜ் போஸ்ட் எல்லாம் வேகண்டா இருக்கு. உங்களுக்கு வந்து இப்போ ஏபிபி எக்ஸாமும் முடிய போகுது. அடுத்த மாசம் 2023ல செலக்ட் ஆனவங்களுக்கு ட்ரைனிங் முடிய போகுது. அப்படிங்கும் போது அடுத்து என்ன யோசிப்பாங்க, அடுத்த நோட்டிபிகேஷன் போட்டு நம்ம எப்ப ஃபில்அப் பண்ணலாம் தான் யோசிப்பாங்க. அப்படி இருக்கும்போது ரெடியா இருங்க, பிராக்டிஸ் நல்லா பண்ணுங்க. மேம் எனக்கு 3 வருஷம் இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே என்னோட அனுபவத்தை சொல்றேன். 3 வருஷம் கழிச்சு எப்படி ஃபர்ஸ்ட்லயே இருந்து ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த மாதிரி 3 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்ப எப்ப ஸ்டார்ட் பண்ணா எப்ப நீங்க கிளியர் பண்றது? 3 வருஷம் முடியும் போது யூ ஷுட் பி ரெடி டு ரைட் த எக்ஸாமினேஷன். சோ ட்ரைனிங் ப்ராப்பரா நமக்கு வேணும், ரொம்ப ஹார்ட் ஒர்க் வேணும். ஒரு 2 ஹவராவது 3 ஹவராவது தினமும் டிரான்ஸ்லேஷன் பண்ணணும், ஓகேங்களா? ஓகே. சோ த நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே நிறைய தெரியும். யூர் ஆல் அட்வொகேட்ஸ். சோ சிம்பிள் தான் இது, பழக பழக தான் வரும். The properties and funds of the trust shall vest in the board of trustees who shall be responsible for their effective management அப்படிங்கிறாங்க. ப்ராப்பர்ட்டிஸ்னா என்னது? சொத்துக்கள். சொத்துக்கள். சொத்து. கரெக்ட். அப்ப நிதிகள். நீதிகள். ஓகே. Properties and funds of the trust shall vest in the board of trustees who shall be responsible for their effective management. So ட்ரஸ்டோட அறக்கட்டளையின் சொத்துக்கள் மற்றும் நிதிகள் யார்கிட்ட இருக்கும்? அறங்காவலர்களின் கட்டுப்பாடில் இருக்கும், ஓகேங்களா? கட்டுப்பாடில் இருக்கும், அவங்களோட கட்டுப்பாட்டுல இருக்கும். அவங்க அதை எப்படி பண்ணணும், எப்படி அதை மேனேஜ் பண்ணணும்? அவர்கள் அதை பொறுப்புடன் திறமையான நிர்வாகம் செய்ய வேண்டும். பொறுப்புடன் திறமையாக நிர்வாகம் செய்ய வேண்டும். மேனேஜ்மெண்ட்னா மேலாண்மைக்கு பொறுப்பானவர்களாக இருக்க வேண்டும், ஓகேங்களா? எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட், பொறுப்பாக நிர்வாகம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். நீங்க உங்க விருப்பத்துக்கு எழுதுங்க, எழுதிட்டு எனக்கு வந்து படிச்சுக்காங்க. சிம்பிள் தானே இது? ஓகே, யாராவது எழுதிருக்கீங்களா? யாரும் எழுதலையா? எழுதுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நான் யாரையாவது ஒருத்தரை பின் பாயிண்ட் பண்றேன், அவங்க வந்து என்ன எழுதிருக்கீங்களோ அதை படிங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. முகமும் தெரியல, இல்ல என்ன இருக்கு, என்ன படிச்சா என்ன. ஓகே, யாராவது ஒருத்தர். சுரேகா இருக்கீங்களா? சுரேகா, சுரேகா அன்மியூட் பண்ணுங்க கொஞ்சம். அன்மியூட் பண்ண மாட்டீங்களா? யார் இந்த சுரேகா? அட்மின் நோட் பண்ணுங்க, இந்த பொண்ணு அன்மியூட் பண்ணலன்னா ரிமூவ் பண்ணிடுங்க அட்மிஷன்ல இருந்து. நான் படிக்கிறேன் மேம். ஒரு நிமிஷம் இருங்க, நம்ம சுரேகாவை பிடிப்போம். அவங்க நினைப்பாங்க ஐயோ கிளாஸுக்கு வந்து தப்பா போச்சே அப்படின்னு. அட்மின் சுரேகா நோட் பண்ணிக்கோங்க. அந்த நேம்ல யாரு ஜாயின் பண்ணிருந்தாலும் அவங்க நம்பரை நோட் பண்ணி நீங்க வந்து அட்மிஷன் கேன்சல் பண்ணிடுங்க. பாருங்க, அன்மியூட் பண்ணி ஆன்சர் சொல்ல மாட்டேங்கிறாங்க. தெரியலனாவது சொல்லணும்ல, கரெக்டா? ஓகே, வேற யார் ட்ரை பண்றீங்க? சொல்லுங்க சரண்யா, நீங்க தான் கேட்டீங்களா? சொல்லுங்க. நான் கேட்டேன்.
சொல்லுங்க. சுமையா சொல்லுங்க. அறங்கட்டளையின் சொத்துக்கள் மற்றும் நிதிகளை அறங்காவலர்கள் குழுவிடம் இருக்கும். அவர்கள் அறங்காவலர்கள் குழுவிடம் இருக்கும். ஓகே. குழுவின் அவர்கள் அதனை பயனுள்ள நிர்வாகத்திற்கு பொறுப்பாவார்கள். அவர்களே அதன் திறமையான எஃபெக்டிவ், கரெக்டுங்களா? திறமையான நிர்வாகத்திற்கு பொறுப்பாவார்கள். கரெக்ட். ஓகே, கரெக்டா எழுதிருக்கீங்க. ஆல்மோஸ்ட் கரெக்ட். வேற யாராவது எழுதிருக்கீங்களா வேற மாதிரி? சொல்லுங்க செல்வா. அறக்கட்டளையின் சொத்துக்கள் மற்றும் நிதிகள் அறங்காவலர்களின் குழு அவற்றை பொறுப்பாக திறமையாக நிர்வாகம் செய்ய பொறுப்பானவர்கள் ஆவர். ஓகே, லாஸ்ட் லைன் ஓகே. shall be vested in the board, அத நீங்க விட்டுட்டீங்க. ஓகேங்களா? அவங்க குழுமத்தின் பொறுப்பில் இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அவர்களே அதை திறமையாக எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது திறமையாக நிர்வகிப்பதற்கு பொறுப்பானவர்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஓகே. சோ அந்த ஃபர்ஸ்ட் லைனோட எண்டிங்க விட்டுட்டீங்க. சோ இந்த மாதிரி ஜஸ்ட் ட்ரை பண்ணாதான் வரும். சூப்பர், நீங்க ட்ரை பண்ணது வெரி குட். சோ நெக்ஸ்ட், இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த மேட்டர்ஸ் நாட் ப்ரொவைடட் ஹியரின், இங்கு கூறப்படாத விஷயங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இது. ஆனா நீங்க கரெக்டா எழுதணும். ஓகே. The provisions of the Indian Trust Act 1872 shall apply as if they apply to public trust, dehors the saving clause contained in section 1 of the act. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது இங்க சொல்லப்படாத விஷயத்துக்கு என்ன அப்ளை ஆகும்? இவ்வாவணத்தில் கூறப்படாத விவரங்களுக்கு என்ன பார்க்கணும்? இந்திய அறக்கட்டளை சட்டத்தின் பிரிவு அப்படின்றத சொல்லணும். செக்ஷன் 1 அப்படிங்கிறது என்னது? பிரிவு 1. பிரிவு 1. ஓகேங்களா? இப்போ செக்ஷன் 1ல இருக்க சேவிங் கிளாஸ் அப்படின்னா பாதுகாப்பு விதி. dehors the saving clause-னா சேவிங் கிளாஸ் தவிர மத்ததெல்லாம் அப்ளை ஆகும்னு அர்த்தம். ஓகேங்களா? if they apply to public trust, dehors the saving clause அப்படின்னா சேவிங் கிளாஸ் தவிர மத்த எல்லாம் அப்ளை ஆகணும். ஓகேங்களா? சோ இங்க சொல்லப்படாத மத்த விஷயங்களுக்கு பப்ளிக் ட்ரஸ்ட் ஆக்ட்ல செக்ஷன் 1ல இருக்க சேவிங் கிளாஸ் தவிர மத்த எல்லாம் அப்ளை ஆகும். இது அப்படியே தூய தமிழ்ல சொல்லுங்க. இந்த ஆவணத்துல குறிப்பிடாத விவரங்களுக்கு இந்திய அறக்கட்டளை சட்டத்துல பிரிவு 1ல இருக்க சேவிங் கிளாஸ். சேவிங் கிளாஸ்னா விதிவிலக்கு பத்தின்னு சொல்லலாம். கிளாஸ்னா என்னன்னு சொல்வீங்க? கிளாஸ்னா என்னன்னு சொல்லலாம்? உட்பிரிவா மேம்? கரெக்ட். பிரிவு, உட்பிரிவு. ஓகேங்களா? உட்பிரிவு தவிர்த்து மத்த பிரிவெல்லாம் பொருந்தும். அததான் நம்ம சொல்ல போறோம். நான் உங்களுக்கு பார்ட் பை பார்ட்டா சொல்லியிருக்கேன். செக்ஷன்னா பிரிவு, கிளாஸ்னா உட்பிரிவு. எழுதிட்டே சொல்லுங்க. In respect of the matters not provided herein, இதை எப்படி சொல்லலாம்? இந்த ஆவணத்தில் கூறப்படாத வழங்கப்படாத விஷயங்களுக்கு கூறப்படாத இல்ல குறிப்பிடப்படாத அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இவ்வாவணத்தில் கூறப்படாத குறிப்பிடப்படாத
விவரங்களுக்கு, விஷயங்களுக்கு, ஓகேங்களா, மேட்டர்ஸ், விவரம், விஷயங்களுக்கு என்ன பண்ணலாம்? இந்திய அறக்கட்டளை சட்டம் 1872 விதி பிரிவு 1 உள்ள சேவிங் கிளாஸ் விதிவிலக்கு உட்பிரிவை தவிர்த்து பிற பிரிவுகள் பொருந்தும். ஓகேங்களா, பிற பிரிவுகள் பொருந்தும். அவ்வளவுதான். அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. இவ்வொப்பாவணத்தில் குறிப்பிடப்படாத இல்ல சொல்லப்படாத விவரங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயரை போட்டுக்கிட்டாங்க. தமிழ்ல எப்பயுமே இயர் முன்னாடி போடுவாங்க. இந்திய அறக்கட்டளை சட்டத்தின் பிரிவு 1 உள்ள விதிவிலக்கு தவிர்த்து, விதிவிலக்கு உட்பிரிவு தவிர்த்துன்னு போடலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதன் பிற பிரிவுகள் பொருந்தும். அதை தவிர்த்து மத்தெல்லாம் பொருந்தும். அதுதான் டி ஹார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டி ஹார்ஸ் சேவிங் கிளாஸ்னா இதை தவிர்த்து மத்ததெல்லாம் அப்படின்னு அர்த்தம். ஓகே ஓகே, லாஸ்ட் லைன் இதை யாராவது படிங்க. இதை நீங்க தான் தனியா பண்ணணும். லாஸ்ட் லைன் இன் விட்னஸ் படிங்க. யாரும் படிக்க மாட்டீங்களா? In witness whereof In witness whereof ஐஏ சபாபதி have executed this deed of trust on the day, month and year first above written. ஓகே, இது எப்படி சொல்லலாம்? ரிவர்ஸ்ல இருந்து வரணும். மேற்கண்ட நாள், மாதம், வருஷம், நான் மேலே சபாபதி குறிப்பிட்டுள்ள நாள், தேதி. கரெக்ட். ஐ விட்னஸ் வேர் ஆஃப்னா விட்னஸா கையெழுத்து போடுற அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதான். விட்னஸ் பண்ணி என்ன பண்றாங்க? விட்னஸ் இட் ஆஸ் எக்ஸிக்யூட்டட். எக்ஸிக்யூட்டட்னா சைன் போடுறாங்க. ஓகேங்களா? இன் விட்னஸ் வேர் ஆஃப், விட்னஸ் முன்னிலையில நான் இந்த மாதிரி பண்றேன். இன் விட்னஸ் வேர் ஆஃப் ஐஏ சபாபதி have executed this deed of trust on the day, month and year first above written. மேல எழுதுன டேட் படி அந்த நாளு, அந்த இயரு, அந்த மந்த், சபாபதி ஆகிய இந்த அறக்கட்டளைய என்ன பண்ற? நிறைவேற்ற. எப்படி நிறைவேற்றாங்க? சைன் பண்ணி. கரெக்டுங்களா? கையெழுத்து இட்டு நிறைவேற்றுகிறேன் அப்படின்ற மாதிரி எழுதுறாங்க. எழுத ட்ரை பண்ணுங்க இத. ஃபர்ஸ்ட் above written. முதலில் கூறியபடி, இல்லனா மேற்கண்ட நாள் அப்படின்னு கூட போட்டுக்கலாம். முதலில் குறிப்பிட்டுள்ளபடி, முதலில் மேல் குறிப்பிட்டுள்ளபடி. ஃபர்ஸ்ட் above written. எக்ஸாக்ட்லி சொல்ல போனா முதலில் மேல் குறிப்பிட்டுள்ளபடி அந்நாள், மாதம், வருடத்தில் நான் சாட்சியிட்டு சபாபதி, நான் சாட்சியிட்டு சபாபதி இந்த அறக்கட்டளை டீட் ஆஃப் ட்ரஸ்ட், கரெக்டுங்களா, அறக்கட்டளை ஒப்பாவணத்தில் கையெழுத்திட்டு நிறைவேற்றுகிறேன். அவ்வளவுதான். கையெழுத்திட்டு நிறைவேற்றுகிறேன். லாஸ்ட் லைன் விட்னஸ் எக்ஸிக்யூட்டன்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம். விட்னஸ்னா யாரு? சாட்சிகள். கரெக்டா? விட்னஸ்னா யாரு? சாட்சி, சாட்சிகள் விட்னஸஸ்னால. எக்ஸிக்யூட்டன்ட்னா யாரு? நிறைவேற்றுபவர். நிறைவேற்றுபவர்கள்.
அப்ப இது என்னது? வெறும் நிறைவேற்றுபவர்கள் போட்டா சாட்சி கரெக்டா வராது. சாட்சிகள் வரும். ஒப்பாவனத்தை நிறைவேற்றுபவர்கள். இது 2 பேர் சைடுல வாங்குவாங்கல்ல, அது ஒன்னாயிடுச்சு, அவ்வளவுதான் இங்க. சோ விட்னஸ் இந்த சைடும், எக்ஸிக்யூட்டன்ட்ன்ற இது ஒப்பாவனத்தை நிறைவேற்றுபவர்கள் அப்படின்னு 2 சைடும் போட்டு அவங்களோட சைனை வாங்கிக்குவாங்க. சோ இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இது உங்களுக்கு கஷ்டமா இருந்ததுனால இந்த டாக்குமெண்ட்டை நான் இம்மீடியட்டா ஷேர் பண்றேன். சாப்பிட்டுட்டு ஒரு தடவை, கண்டிப்பா டின்னர் ரொம்ப முக்கியம், டின்னர் சாப்பிட்டாதான் மைண்ட் வேலை செய்யும். சோ அதனால சாப்பிட்டுட்டு ஒரு தடவை நீங்களா டிரான்ஸ்லேட் பண்ண பாருங்க. நம்ம திருப்பி இதே மாதிரி ஏன்னா ஈஸியா இருக்க ஒன்ன கொண்டு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லி தரத்துக்கு நம்ம கிளாஸ் தேவை கிடையாது. நீங்களே உட்காந்து டிரான்ஸ்லேட் பண்ணலாம். சில ஆன்சர்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். எது கஷ்டமா இருக்கோ, எது யோசிப்போமோ, எது திருப்பி நம்ம பண்றதுக்கு கரெக்டா இருக்குமோ, அந்த மாதிரி ஒரு கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து எடுக்கிறதுக்காக தான் நம்ம கிளாஸ் வைக்கிறோம். சோ அதனால இது இன்னும் ஒரு தடவை நீங்க பிராக்டிஸ் பண்ணுவீங்களா? போயிட்டு ட்ரை பண்ணா அப்ப ஈஸியா இருக்கும்ல. ஆமாவா இல்லையா? ட்ரை பண்ணுவீங்களா? ஒரு தடவை நாளைக்கு கிளாஸ்க்குள்ள ட்ரை பண்ணிட்டு வந்துருங்க. நாளைக்கு நம்ம பெயில்மெண்ட் பார்ப்போம். அடுத்த நாள் நம்ம ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் பார்க்க போறோம். சண்டே அன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கஷ்டமா இருக்குன்னு ஓடுறதுக்காக நம்ம கிளாஸ் வைக்கல. கஷ்டமா இருந்தா எப்படி நம்ம அதை படிக்கிறோம் பாரு, நான் அதுல டாப்பா வர அப்படின்ற விஷயத்தான் நம்ம எடுத்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி we are going to score more. Okay, thank you so much. Shall we wind up today's class? Yes, ma'am. ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? மேம் அந்த டிக்ஷனரியில ஏபி அப்படின்னா ஆல்பபெட்டிக் வைஸா கொஞ்சம் நான் போடுறேன் உங்களுக்கு. நாளைக்கு நான் வந்து மண்டே ஏ வேர்ட்ஸ் போட்டுறேன் உங்களுக்கு. அந்த வாரம் ஃபுல்லா ஏ படிங்க. ஓகேங்களா? அப்புறமா ஃப்ரைடே வந்து பி போடுறேன். சோ அந்த மாதிரி வாரத்துக்கு 2 லெட்டர்ஸ் போடுறேன், நீங்க படிங்க. ஓகே, இல்லன்னா நோ ப்ராப்ளம். ஓகே, எஸ். ஆனா நம்ம டிரான்ஸ்லேஷன் எக்ஸசைஸ தயவு செய்து நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க, அப்பதான் மார்க் வரும். ஓகே, தேங்க்யூ so much. We'll wind up and meet in next class. Thank you. Thank you, ma'am. Thank you.